ஒரு 2225 வருஷத்துல என்ன நடக்கும்? அப்ப என்ன பிரச்சனை இருக்கும் நாட்டுல? கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாமா? என்னவா இருக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த மாதிரி பிரச்சனைனா ஒண்ணு எனர்ஜிக்கு இருக்கணும். அதான் எனர்ஜிக்கு இருக்கும். பிளஸ் எனர்ஜினா அது சம்பந்தப்பட்ட இந்த ரெனியூவபிள் எனர்ஜி. இப்ப அதுக்கப்புறம் தண்ணிக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டார்டிகால போய் இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அந்த 2025 போது கண்டிப்பா பூமியை தாண்டி வெளியே போக வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அப்ப மட்டும் நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, அங்க ரீசெண்டா அது நம்ம பக்கத்துல இருக்கிற சில எரிக்கழிவுகள் இருக்குல்ல, காமெட்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து பல ரிசோர்சஸ் இருக்கு. அதை மைன் பண்றதுக்கு இப்பயே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிளான் பண்றாங்க. பிளான் 100% இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்துவாங்க. ஸோ எல்லாமே இப்ப இருக்கிற பிரச்சனை அப்ப இருக்காது. சரி, இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப வந்து நமக்கு இந்த பிரச்சனைகள் சொல்றாங்கல்ல, ஃபியூச்சர்ல வரப்போற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து லேண்டு. அப்ப அந்த லேண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்க சுத்தி மக்கள் சப்ரஷன், அப்புறம் வந்து வார்ஸ் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வார்ஸ் லேண்டு பேஸ் பண்ணி தான் பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாலிடிக்ஸ்ங்கிற பாயிண்ட்ல வர லேண்டு ரிசோர்ஸ் இதெல்லாம் வந்து நேச்சுரல் எனர்ஜி ரிசோர்ஸ் இதெல்லாம் இயற்கையை வந்து எப்படி அபகரிக்கலாங்கிற பிரச்சனைக்குள்ள நம்ம நான் வர டாபிக் பத்தி பேசல. பாலிடிக்ஸ் சொன்னீங்களா? பாலிடிக்ஸ்னா எல்லாமே பாலிடிக்ஸ் தான். இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன? இப்ப ஒரு 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 அப்சர்வேஷன் மீன்ஸ் என்ன நடக்குதுன்னு வெளியில பார்த்தா, எந்த பார்ட்டி அப்போசிஷன் பார்ட்டி இப்ப இருக்குன்னு வச்சுக்கோ, பாலிடிக்ஸ் சொன்னதால நான் சொல்றேன். அதுல வந்து டைரக்டா ரொம்ப டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல. எனக்கு வந்து எந்த ரூல் நடந்தாலும் ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியல. சரியா? ஒரு ஆள் வந்தா ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்க, இன்னொரு ஆள் வந்தா ஜெய் பீம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியல. ரெண்டுமே எனக்கு இது இல்லை. ஆனா கொஞ்சம் டீப்பா போய் அனலைஸ் பண்ணா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணா, கொஞ்சம் டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் ஃபாஸ்டா டெவலப்மெண்ட் இருக்கு. சில இது ஃபியூச்சரிஸ்டிக் டெவலப்மெண்ட் அது இருக்கு. மேபி அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்தாலும் அவங்களும் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். மேபி இவங்க பண்ண மாட்டாங்கன்னு இல்லை, ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது, அவ்வளவுதான். வேற ஓகே, இந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ். நான் இன்னும் பாயிண்ட்டுக்கு வரேன். சிவா, உங்க 2 பேருக்கும் இந்த பாயிண்ட் தெரியும். போன வாரத்துல ஒரு தொன்மையான சம்பவம் நடந்து முடிஞ்சது, திருநெல்வேலி ஹைகோர்ட் சம்பவத்துல. அது ஏன் நடந்துச்சு? இல்ல, அது கோர்ட்ல வந்து ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டாங்கிற நியூஸ் மட்டும் எனக்கு தெரியும். ஆனா அது எதுக்காக கொண்டாங்க, என்ன நியூஸ்ன்னு எனக்கு தெரியல. பிரச்சனை. ஒரு ஜாதிக்காரர் இன்னொரு ஜாதிக்காரரை வெட்டி கொடுத்தாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்கு 15 நாள் ஆச்சு. அவங்க சொந்தக்காரர் தாண்டனோ தம்பியும் இந்த ஜாதிக்காரனை வெட்டி கொண்டுட்டாங்க. ஆமா, இதை வச்சு இது ஒரு சொசைட்டில இது ஒரு பிரச்சனை, ஜாதி பிரச்சனை. அதான் சொன்னேன், இது ஒரு பிரச்சனை. இதை தவிர வேற என்ன பிரச்சனை நம்ம இந்தியா கண்ட்ரில, இந்த வேர்ல்டு குளோப்ல? ரிலிஜியன். ஓகே, அடுத்து காமன் மேனுக்கு இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, நான் அதான் கேக்குறேன், காமன் மேன் தானே பிரச்சனை. அது இண்டிவிஜுவல், அது ஒவ்வொருத்தருக்க பொறுத்து இருக்கு. இப்போ ஜாதிங்கிறது அப்ப நீங்க கேஸ்ட், ஜாதி பிரச்சனை, ரிலிஜியன் பிரச்சனை, அப்புறம் லாங்குவேஜ், மொழி இன அந்த பிரச்சனை. ஜாதி, மதம், மொழி 3 தான் வந்து மேஜரான பிரச்சனை. அதாவது நீங்க குழுக்களா சொல்லும் போது பிரச்சனை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நாட்டு மக்களுக்கும் இன்னொரு நாட்டு மக்களுக்கும் பிரச்சனை. ஒரு சிம்பிளா இப்ப எடுத்துக்கிட்டோமே, இப்ப கிரிக்கெட் ஒரு கேம் தான். அது ஐசிசி சாம்பியன்ஷிப் ஆகி பாகிஸ்தான் நடக்க போகுது. ஆனா இந்தியன் டீம் வந்து பாகிஸ்தான்ல போய் விளையாட மாட்டோம் அப்படின்னு இந்தியன் டீம்ல இந்தியன் போர்ட் பிசிசி சொல்றாங்க. அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அது பாலிடிக்ஸ். இப்ப வந்து பாலிடிக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்டர், நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு போக கூடாதுன்னு பிசிசிக்கு ஒரு ஆர்டர். ஸோ அதுதான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்ப சாம்பியன்ஷிப் இந்தியா இல்லாம நடத்த முடியாது ஐசிசியால. அவங்க பெரிய பைனான்சியல் லாஸ் ஆகும். ஸோ அப்ப இந்தியா விட்டுறக்கூடாது, பாகிஸ்தானுக்கு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு ஐசிசி எடுத்த சிச்சுவேஷனு இப்ப கடைசி நடத்துறாங்க. ஓகேவா? இது வந்து இந்த 2 நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மும்பை அட்டாக் ஸ்டார்ட் ஆச்சு. இது ஒரு பக்கம் இந்தியா பக்கம் ஒரு நியாயம் சொல்றாங்க, பாகிஸ்தான்
கிரிக்கெட் பக்கம் பார்த்தோம்னா அதுக்கு பொலிட்டிக்ஸ், அதே பாலிடிக்ஸ் பண்றீங்க, இது வந்து எங்களோட பல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல எங்களுக்கு பாகிஸ்தான் சொல்றாங்க. ஸோ இது ஒரு வகையான பிரச்சனை. ஸோ இதுக்கு மேல இருக்கிறது பாலிடிக்ஸ், கீழே இருக்கிறது வந்து ரிலிஜியன். டெரரிஸ்ட் பேஸ்ட் ஆன் ரிலிஜியன். அந்த 2008 அந்த டெரரிஸ்ட் அட்டாக் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அதுக்கு முன்னாடி பல காலமா இருக்குது, உச்சகட்டத்தை அடைஞ்சது அதுக்கப்புறம் தான் எந்த கம்யூனிகேஷனுமே இல்லை. வெரி ஹை லெவல் பிரச்சனை. நான் அப்சர்வ் பண்ண பாயிண்ட் வரைக்கும், நான் ஒரு தெருவுல நிக்கிறேன், அது கிராமமாவும் இருக்கலாம், நகரமாவும் இருக்கலாம், இல்ல டவுனாவும் இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துல நான் தெருவில் நிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன சுத்தி இருக்கிறது, ஒண்ணு நீ என்ன ஜாதின்னு கேக்குறாங்க, ஓகேவா? அதுக்கடுத்து நீ எந்த மதம்னு கேக்குறாங்க, ஓகேவா? இந்த தெருவை விட்டு நான் வேற தெருவுக்கு போனேன்னா வேற என்ன மொழின்னு கேக்குறாங்க. அங்க பாகுபாடு வந்துருங்க எந்த இடத்துலயும். அது அந்த தெரு விட்டு இன்னொரு தெருவுக்கு போனா நீ எந்த கண்ட்ரின்னு கேக்குறாங்க. அதையும் தாண்டி ஒரு பொதுப்படமான இடத்துக்கு போனா நீ என்ன நிறம்னு கேக்குறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் இதெல்லாம் மாறுமா மாறாதா? இதுக்கப்புறமும் இன்னொரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு வரேன். அதுதான் எல்லா பிரச்சனைக்கு ஆரம்பமே அங்கதான் நான் நம்புறேன். ஆனா இதெல்லாம் மாறுமா மாறாதா? உங்களோட அபிப்பிராயம் என்ன? கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதுல வந்து 2 தான் டிவைட் பண்ணிடுவோமா? இப்ப நீ இந்த இது சொன்ன, இப்ப தெருவுல நின்றுட்டு இருந்ததுல இருந்து ஆரம்பிச்சு வெளிநாடு வரையும் சொன்ன, சரியா? இதுல வந்து 2 தான் டிவைட் பண்ணிடுவோம். ஒண்ணு வந்து பிசிக்கலா தெரியுது, ஓகே. இப்ப நீ கலர்னு சொல்லும் போது கருப்பு, எல்லோயிஷ் ஸ்கின், பிங்க் ஸ்கின், அப்படி 2 கலர் தெரியுது. இன்னொன்னு வந்து ஜாதிங்கிறது வந்து அது வந்து தெரியாதது. ஒண்ணு நமக்கு வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல தெரியாது ஜாதிங்கிறது. ரிலிஜியன் கூட தெரியாது பிசிக்கல் அப்பியரன்ஸ். நம்ம வேணா பட்ட அப்படி போட்ட பேர் வேணா தெரியும், தவிர அது வந்து அதுவும் தெரியாது. சரியா? சோ அந்த இடத்துல எனக்கு 2 டிவிஷன் தெரிஞ்சுது. அத வந்து வேற ஒரு டிவிஷனா கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிடுவோம். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இது சால்வ் ஆகுமா ஆகாதா? எனக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி என்னோட அது அறியாமையான்னு தெரியல, ஆப்ஜெக்ட் இருந்தேன் அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஓகே இப்போ கொஞ்சமா ஜாதி பிரச்சனை கம்மியாகிட்டே இருக்கு, நம்ம கொஞ்சம் வளர்ந்து நம்ம கொஞ்சம் அடுத்த ஜென்ரேஷன்ல ஜாதியெல்லாம் இருக்காது, அழிஞ்சிரும். அது வந்து அதுக்கு என்ன சொல்றது, அதான் அது வந்து மறந்துடுவாங்க, ஜாதிங்கிறது மறந்துடுவாங்கன்னு நினைச்சு நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் உண்மையில சீரியஸா நம்பிக்கிட்டு இருந்தேன் காலேஜ் படிக்க வரைக்கும். காலேஜ் அதுக்கப்புறம் இந்த ஓகே ஒரு 2011-12 வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமும் எனக்கு இப்போ வந்து முன்னாடி இருந்தது அதிகமான ஜாதிய பிரச்சனைகள் உருவாகுதோன்னு தோணுது எனக்கு. மேபி எனக்கு தெரியாம வந்துட்டு அது இருந்திருக்கலாம். இப்ப எனக்கு இப்பதான் வெளியே வருதான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு என்னன்னா அந்த நம்பிக்கை இல்லை. இப்ப அது அழிஞ்சிடும், கூடிய சீக்கிரத்தில் அழிஞ்சு நினைச்சேன். எனக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் அழியாது. மேபி ஒரு 50, 60 இல்ல 100 எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. சரி, ஆனா இப்போதைக்கு எனக்கு ஹோப் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், ஜாதி அழியுமா அழியாதான்னு கொஸ்டினுக்கு எனக்கு தெரியல ஆன்சர் அது. ஆனா எனக்கு இப்ப டைரக்டா நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஜாதினா என்னதுன்னு எனக்கு புரிய ட்ரை பண்றேன். நானு கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. தேங்க்யூ. நீ சொல்யூஷனுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலா பாலா, சிவா உங்களுக்கு பதில் இங்க ஒண்ணு இருக்கு. சிவா பாலாவே ஒரு பதில் சொல்றாரு. நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இதுக்கு ஒரு பதில் சொல்றேன். ஏன் சைட்ல இருக்க பெர்ஸ்பெக்டிவ், அதாவது எனக்கு வந்து ஒரு மேக்ஸ் சால்வ் பண்ணணும், ஓகேவா? மேக்ஸ்னாலே எனக்கு பயமா இருக்கு. ஆனா சொல்யூஷன் தெரியல. ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தெரியல. ஆனா நான் எப்போ அந்த பிரச்சனையை பேச ஆரம்பிக்கிறேனோ அது பப்ளிஷ் ஆகும். ஏன்னா நான் பேசுறேன் அந்த பிரச்சனையை. ஆனா பேசுனதுக்கு அப்புறம் எங்கேயோ இடத்துல வந்து அரைவ் ஆயிட முடியும். அதுக்கு சொல்யூஷன் எடுக்க முடியாதுங்கிற ஸ்டேட்டுக்காவது அரைய முடியும். இல்ல என்கிட்ட சொல்யூஷன் இல்ல, இன்னொருத்தருக்கு யார்கிட்ட சொல்யூஷன் இருக்கோ நான் அவங்களை போய் நானும் இதுதான் வேணும்னு தெரிஞ்சிடும். இந்த ஜாதிங்கிற பிரச்சனைக்கு என்ன வேணுங்கிறது வந்து பேச 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 கடைசியா தெரிஞ்சிடும். அது அவ்வளவுதான். அது ஒரு இடத்துல நியூட்ரலைஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அது பட்டமா நீங்க வச்சுக்கலாம், கூட வச்சுக்கலாமே தவிர விருப்பப்பட்டவங்க வச்சுக்கலாம், விருப்பப்படாதவங்க வச்சுக்க வேணாம். ஆனா அது வந்து நியூட்ரலைஸ் ஆயிடும். இது இவ்வளவுதான், இதுக்கு மேல இது இல்லை அப்படிங்கறதையும் தெரிஞ்சிடும். ஆனா அதை பத்தி பேசி அதை பத்தி பேசி புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் பேசுறதுல மட்டும் இல்ல, பேசி புரிஞ்சுக்கவும் செய்யணும், ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற ஃபேஸ் வந்து அந்த 2வது ஃபேஸ்ல இருக்கும். அதை பத்தி இப்ப பேசுறோம். அது வளருதுங்கிறத விட அதை பத்தி டிபேட் தான் அதிகமாயிட்டு இருக்குன்னு தோணுது. அது டிபேட் ஆகுறதுனால விழிப்புணர்வு நிறைய பேருக்கு அதை பத்தி தெரிய வருது. இப்ப பாலா மாதிரி ஆளுக்கு அது என்னன்னே தெரியல. ஜாதிங்கிறது குட் கொஸ்டின்ல.
பாலாவுக்கு ஜாதினா என்னங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி வருதுல்ல பாலாக்கு. ஆமா. ஓகே, இந்த மாதிரி நமக்கு அது நம்ம ஏதோ ஒரு ஷெல்ஃப்ல இருந்துட்டு ஓகே நான் வந்து இந்த கம்யூனிட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஆனா இப்ப அந்த கம்யூனிட்டினா என்னன்னு கேள்வி கேட்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்துரும். ஒரு 200 300 வருஷத்துல இது நகர்ந்து வந்துடும். ஓகேவா? நான் அப்படி நம்புறேன். அதனால இது வந்து ஒரு இடத்துல போய் நியூட்ரலைஸ் ஆயிரும்னு தோணுது. நான் வந்து ஜாதினா என்னன்னு கேட்டது வந்து நான் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்ட கேக்குறேன். ஆனா வெளியில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. சரியா? ஜாதினா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லல, வெளியில நடக்குது என்னன்னு எனக்கு தெரியுது. சரியா? ஆனா நான் வந்து ட்ரை பண்ண பாக்குறேன். இது வந்து ஃப்ரெஷ் வியூல இது ஜாதினா என்னன்னு நான் கேட்டேன். நானு அதை நான் தெரிஞ்சுக்கிட விரும்புறேன். நானு அதாவது எனக்கு தெரியுது ஜாதி சண்டை நடக்குது, ஏன்னா இவங்க கூடுனது இவங்க குறைஞ்சது, அது ஜாதிக்கு மாடர்ன் டெஃபினிஷன் வச்சிருக்காங்க. சரியா? மாடர்ன் டெஃபினிஷன் ஜாதிக்கு சொல்றேன். நீ வந்து இப்போ நம்ம எல்லாமே ஐடி ஃபீல்ட்ல தான் இருக்கோம். கரெக்டா? நம்ம எல்லாருமே ஐடி ஃபீல்ட்ல இருக்கோம். பாலாவோட ப்ரொஃபஷன் வந்து டெவலப்பர். கரெக்டா? சிவாவும் டெவலப்பர். கரெக்டா? நான் கியூஏ. ஓகே ஓகேவா? நீங்க 2 பேரும் ஒரே ஜாதி, நான் வேற ஜாதி. அவ்வளவுதான். உங்க ஜாதிக்குள்ள நீ 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 டாட்நெட் டெவலப்பர்னா நீ சி டெவலப்பர். சரி, இது வந்து மாடர்ன் டெஃபினேஷன் சொல்ற நீ. அதாவது நீ தொழில் வந்து ஒரு ஸ்கில் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. ஸ்கில் வந்து நான் பண்றேன், ஸ்கில்னா டிஃபைன் பண்ணிடுறேன் இதுதான் ஜாதின்னு. சோ கொஞ்சம் ஓல்ட் டெஃபினிஷன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த ஜெனரேஷன் இப்போ உனக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தாங்கன்னா யூ நோ தி டெஃபினட் ஸ்கோப் ஃபார் ஹர் லைக் ஹிஸ் will be ஈஸியா சின்ன வயசுல இருந்து கோடிங் என்னன்னு சொல்லி கொடுத்துட முடியும். ஈவன் தோ இஸ் இன்ட்ரெஸ்டட். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலே மேத்ஸ் படிச்சிருக்கோம், இங்கிலீஷ் படிச்சிருக்கோம், ஹிந்தி படிச்சிருக்கோம், தமிழ் படிச்சிருக்கோம், எல்லாமே படிச்சிருக்கோம். ஏன் பேரண்ட்ஸ் வந்து படிக்க வச்சாங்க ஸ்கூல் ஸ்ட்ரக்சருக்குள்ள. உனக்கு தெரியும் இப்போ வந்து அவன் டெஃபினட்டா தெரியும். என் பையன் 10th படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு அறிவு தெரிஞ்ச அன்னைக்கே நான் அவனுக்கு வந்து ஹிஸ்ட் ஹெல்த் கண்டிஷன் சொல்லி கொடுத்தா அவன் ப்ரோக்ராமிங் எழுத ஆரம்பிச்சிருவான். அவன் 12 வயசுல சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருவான். உனக்கு வந்து ஒரு சப்டல் நாலேஜ் அவனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா நீ கொடுத்துருவ அவனுக்கு. ஸோ பை டிஃபால்ட் இது வந்து என்ன சொல்றது, நெப்போட்டிசம். அந்த டெவலப்பர் ப்ரொஃபஷனுக்கு நெப்போட்டிசம் அங்க இருக்கு. ஓகே, டெவலப்பரா இருக்காங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஆமா. ஓகேவா? இது பழைய காலத்துல ஒவ்வொரு இடத்துல ஒன்று தேவைப்பட்டுச்சு. அங்க நீ ஸ்கில்டா இருக்க, உன் ஃபேமிலியா இருக்க, உன் மென்டலி அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்ட. ஓகே, டெவலப்பர்னா என்ன நைட்லயும் காலில் உட்காந்துருப்பான், இல்ல பகல்லையும் காலில் உட்காந்துருப்பான். அது அந்த ஃபேமிலி அடாப்ட் ஆயிரும். ஓகேவா? அவங்க பையன் அதே மாதிரி தான் வந்தாலும் அவங்க ஃபேமிலி அதுக்குன்னே டியூன் ஆயிருப்பாங்க. சோ இது பரம்பரையா வந்துட்டு போயிடு வரும்னு சொல்றேன். ஒரு வேலை வந்து பரம்பரையா வந்து சேஃப் சைடு பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இல்ல அதான் இப்ப நீங்க சொல்றது வந்து இன்னைக்குள்ள நீங்க சொல்ல மாடர்ன் டெஃபினேஷன் தான் இது. முன்னாடி நம்ம ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கில் செட்டை வச்சு அவங்க செய்யற வேலையை பார்த்தோம். வேலையை வந்து வேலையை பேஸ் பண்ணி தான் பண்ணாங்க காஸ்ட். இது வந்து நம்ம ஜென்ரலா எல்லாருமே சொல்ல டெஃபினேஷன். ஆனா இன்னும் சில பேர் டெஃபினேஷன் சொல்றாங்கல்ல, காஸ்ட் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க. மித்தாலஜிகள் படி பிரம்மனோட ஒவ்வொரு உடல் பாகத்துல வந்து ஒவ்வொருத்தவங்க உருவானாங்க. அதை பேஸ் பண்ணி அதை கொஞ்சம் சயின்ஸ்லாம் அது மித்தாலஜிலே இருக்கட்டுமே. நான் எப்பயுமே மித்தாலஜியை நம்பலன்னு சொல்லல. மித்தாலஜி இஸ் நத்திங் பட் சோஷியல் ரெப்ரசன்டேஷன், இல்ல ஹியூமன் ரெப்ரசன்டேஷன். ஹியூமன் சோஷியல் லைஃப்ல மித்தாலஜி எப்படி ரிலேட் பண்ணி பார்க்க முடியுமோ நான் அதை பெஸ்டா எவ்வளவு ரிலேட் பண்ண முடியுமோ ரிலேட் பண்ண ட்ரை பண்றேன். அவ்வளவுதான். தலை மேல இருந்தவன் பிரம்ம, காலில் இருக்கிறவன் அப்படிலாம் எனக்கு தோணல. காலில் இருக்கிறவன் செருப்பு காலில் என்ன மாட்டும், செருப்பு தைக்கிறது யாரு? சட்டை தைக்கிறவன் ஒரு சட்டை தைக்கிறவன் ஒரு டெய்லர்னா, செருப்பு தைக்கிறவன் ஒரு காப்லர். அவனையே நீ கீழே வச்சு பாக்குற? அவங்க தைக்கிறான், இவனும் தைக்க தானே செய்யறான். இன்னும் ஒரு ஜாதி ஆயிட்டா அவன் கீழே ஜாதி ஆயிட்டான்னு கிடையாதுல்ல. இப்ப அதேதான். இப்ப நீங்க சொல்றீங்க டெவலப்பர் இருக்கான், டெவலப் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றான், அதான் அவன் உருவாக்குறான். ஆனா கியூஏல தான் அது அப்படியே நல்லாகாது. அதுதான் கியூஏ கீழ் ஜாதியோ டெவலப்பர் ஜாதியோ கிடையாது. அவங்க வந்து அவங்க செய்யற வேலையே செய்யறாங்க. இதுதான் நீங்க சொல்றது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் ஒரு டெஃபினிஷன். ஓகேவா? இந்த டெஃபினிஷன் வந்து எனக்கு ஒரு டவுட் புதுசா உருவாகுது. இந்த டெஃபினிஷன் இவங்க மேப் பண்ணி பிரம்மான்னு சொல்லி மித்தாலஜி மேப் பண்ணாங்களா, இல்ல அது வந்து இவங்க கிளாஸ் உருவாக்குறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் உருவாக்குனா இந்த 3 தலையில இருந்து ஒரு ஆள் பிறந்திருக்கு, அப்படி கால்ல இருந்து ஒரு ஆள் அப்படி சொல்றாங்களா? வந்து அது யாரு உருவாக்குறாங்கன்னு ப்ராப்பரா ப்ரூஃபோட ரிட்டன்ல இருக்கா? போனோம்னா
அதான் உருவாக்குனாங்கிறதுலாம் இல்ல, அது யாரு அது வந்து யாரு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கிறது வேணா இருக்கலாம். அது யாரோ சொன்னாங்க, யாரோ கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க, அது கேப்சர் பண்ணிக்கிட்டு இதுதான் எங்களோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. உனக்கு ஏதோ ஒரு கல்ச்சர்ல ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, XYZ கல்ச்சர் இல்ல கிறிஸ்டானிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். அங்க வந்து மேபி இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வந்து உனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோ, நீ ரெகுலர் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நீ அட்டென்ட் பண்ற, உன் ஃபேமிலியா அதை இன்வால்வ் பண்ற நீ, ஓகேவா? நான் ரொம்ப வெளியில போயிட்டேன், ஸ்டில் நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உனக்கு பிடிச்சிருக்கு, நீ அதை பண்ண பிடிச்சிருக்கு, நீ அடாப்ட் பண்ணிக்கிட்ட, ஆனா நீ ஃபாலோ பண்றது நீ ஹிந்து கல்ச்சர் ஏதோ ஃபாலோ பண்ற, அதை மட்டும் அந்த போர்ஷன் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு கிறிஸ்மஸ் கேரல்ஸ் இல்லாம நீ உங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு கேதரிங் பண்ணிக்கிட்டு இருக்க, இது ஒரு கல்ச்சரா ஃபார்ம் பண்ணிக்கிற. அந்த மாதிரி அந்த காலத்துல யாரோ ஒருத்தவங்க ஒரு நல்ல பணக்காரனா இல்ல ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் சாரி தப்பான வார்த்தை யூஸ் பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, இப்போ எனக்கு வயசு ஆச்சு, எனக்கு குனிஞ்சு நினைஞ்சு வேலை பார்க்க முடியும், எனக்கு ஒரு ஆள் தேவை, ஓகேவா? அது அன்ஸ்கில்டு பர்சனை கூப்பிட்டுனா வரமாட்டான், ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்கும். அன்ஸ்கில்டா இருக்கிறவனை வந்து நான் கூப்பிட்டு வச்சு 10 ரூபா கொடுக்குறதுல அவனுக்கு 1 ரூபா தேவை, 1 ரூபா பெருசு, அவனுக்கு நான் 1 ரூபாய்க்கு 1.5 ரூபாய் கொடுத்து வந்து செய்யறானா வந்து செய்ய போறான். அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. நீ பண்ணியா இப்போ அடுத்து என் ஜென்ரேஷன் இருக்குல்ல, என் ஜென்ரேஷனுக்கு வந்து அப்படியே அது கண்டினியூ ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஓகே, நீ அந்த பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது ஆமா. சோ அப்படின்னா நீ என்னன்னா இப்ப ஜாதிங்கிறது வந்து அது வந்து கண்டிப்பா உருவாயிதான் ஆகணும், நீ சொல்ற பார்த்தா கண்டிப்பா இருக்கதான் செய்யும், கண்டினியூட்டி வந்துகிட்டே தான். நான் ஒரு புக்ல படிச்சதுதான், ஜாதிங்கிறது வந்து இப்ப நம்ம சொல்ற நெப்போட்டிசம் இருக்குல்ல, அந்த ஜாதிகள், அதாவது ஒருத்தர் செருப்பு தைக்கிற மகன் செருப்பு தைக்கிறவன்னா அதுவும் நெப்போட்டிசம் தான், கரெக்டா? பானை செய்யற ஒரு பொண்ணு பையனும் பானை செய்யறாங்கன்னா அதுவும் நெப்போட்டிசம் தான். அந்த ப்ரொஃபஷன் நீ மட்டும் தான் பண்ற, மத்தவங்க பண்ண விட மாட்டேங்கிறல்ல. விஷயம்ல இப்ப வந்து இல்ல அங்கேயும் பிரச்சனை இருக்கு. அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த தொழிலை விட்டு போயாச்சுன்னா எனக்கு வேற தொழில் தெரியாதுன்னு ஒண்ணு, வேற தொழில் தெரிஞ்சவன் இதுக்குள்ள இப்போ ஒரு மளிகை கடைக்காரர் வச்சிருக்காரு, அவன் பையனுக்கு அந்த மளிகை கடையை தான் கொடுப்பாரு. அவர் வந்து நான் வந்து ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்து பக்கத்துல வச்சு நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நடத்துறேன்னு வச்சுக்கோங்க, ரிலையன்ஸ் ஃபேஷன் மாதிரி ஏதோ ஒரு கடை நடத்துறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவன் கண்டு அந்த தெருவில் இருக்க எல்லா மளிகை கடைக்காரங்களும் சண்டைக்கு வந்துருவாங்க, இவன் வந்து எங்க வேலையெல்லாம் அபகரிக்கிறாங்க, நான் மளிகை கடை இந்த மளிகை கடைக்காரனாவே இருந்துருவேன், ஓகேவா? நான் அப்போ நெப்போட்டிசம் தான், அந்த அது ஒரு நெப்போட்டிசம். என் தொழில விட்டு கொடுக்கல, நான் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். எனக்கு வந்து இதுல வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கு, சோசியல் ஸ்டேட்டஸ் மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் அன்னைக்கு வந்து மளிகை கடைக்காரங்கிறது ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் ஓனருங்கிறது ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் நீ ஒரு பெரிய 5 ஸ்டார் மால் வச்சிருக்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ். இப்படி ரேஞ்ச் மாறிடுச்சு. இப்போ நடுவில் கொஞ்ச நாள் ஐடியோ இன்ஜினியர்னு இருந்துச்சு, இப்போ யூடியூபர்னா ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு, சோசியல் மீடியானா ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு. ஓகே, நான் ஒண்ணு கமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துல. விஜய் ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டே இருந்தான், ஃப்ரண்ட்ல போயிட்டு இருந்தான், நான் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து கொஞ்சம் பேக் போறேன். அதாவது நான் வந்து ஒரு ஃபிக்ஷன் மாதிரி சொல்றேன், ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஷன் மாதிரி சொல்றேன், அது வந்து ரியலா கூட இருக்கலாம், சரியா? ஒரு 10 பேரை இறக்கி விட்டாங்க, ஒரு வேர்ல்டுல யாருமே இல்ல, 10 பேரை இறக்கி விட்டாங்க. ஆனா ஒருத்தனுக்கு வந்து உட்காந்தே செய்யற வேலை பிடிச்சிருக்கு, அவன் பாடியோட ஸ்ட்ரக்சர் பிசிக்கல் பாடின்னு வச்சுக்கிடுவோம், வேற ஒண்ணும் கிடையாது, பிசிக்கல் பாடி. அவனால சப்போஸ் ஓட முடியல, வேகமா அப்படி இருக்க முடியல. ஒருத்தனுக்கு வந்து உட்காந்தே செய்யற வேலை பிடிச்சிருக்கு, ஒருத்தனுக்கு என்னன்னா கொஞ்சம் ஜம்ப் பண்ணி மேல ஏறுது, மரம் மேல ஏறுது, அந்த மாதிரி வேலை பிடிச்சிருக்கு. இன்னொருத்தனுக்கு தண்ணியில போற வேலை பிடிச்சிருக்கு, ஏன்னா அவனுக்கு வந்து தண்ணியில போனா அந்த காத்து அந்த மாதிரி பிடிச்சிருக்கு அவனுக்கு, அந்த மாதிரி. இது வந்து எது டிஃபைன் பண்ணுதுன்னா அவனோட பாடி ஸ்ட்ரக்சர், பிசிக்கல் பாடி, மென்டல் எல்லாம் விட்டு தள்ளிடு, பிசிக்கல் பாடி எனக்கு இது பண்ண முடியும். ஃபிக்ஷன் தான், ஃபிக்ஷனுக்கு நீ ஃபிக்ஷன் சொல்லிட்டல, அப்ப இந்த ஃபிக்ஷன்ல எனக்கு நிறைய क्वेश्चंस வருது. நான் முடிச்சுக்கிறேன் இது முடிச்சுக்கிறேன் நான். அதாவது இப்படி 10 பேருனா ஒரு சொன்ன அதே 10ன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. அப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இது பிடிக்குது. இப்ப நம்ம 3 பேர் வெளியில நடந்து போயிட்டு இருக்கோம், நான் மழை பெய்யுது,
எனக்கு உடம்பு வந்து மலையில போக பிடிக்கும், உனக்கு மலையில போக பிடிக்காது. சரியா? ஏன் அது யார் டிசைட் பண்றாது? நான் அதான் சொல்லல, நான் அதுக்கு முன்னாடியே டிஃபர் ஆயிட்டேன். டைரக்ட் क्वेश्चन. எது டிசைட் பண்ணுது இது? எது டிசைட் பண்ணதுன்னா உன்னோட விஷ் தான், உன்னோட விஷ். என்னதான் உனக்கு பிடிக்கிறனாலும் மலையில நடந்தா ஆகணும்னு நினைச்சு உனக்கு வேலை கொடுத்துட்டு காசு கொடுத்து. வேலை பத்தி சொல்லல, நான் ஒண்ணுமே சொல்லல. உலகத்துல ஒண்ணுமே இல்ல, யாரும் என்ன ஆர்டர் கூட பண்ண முடியாது, அத்தாரிட்டி கிடையாது யாருமே. ஜஸ்ட் நம்ம 2 பேர் 3 பேர் இருக்கோம், நம்ம 3 பேர் இருக்கோம். சரியா? எனக்கு வந்து மழை நல்லா வெளியே போகுது, எனக்கு வந்து மலையில எனக்கு வந்து வெளியே போக தோணுது, வெளியே போக தோணல, உனக்கு தோணல. எதுக்கு யார் டிசைட் பண்றா இது? அப்படி கூட வச்சுக்கலாம். இன்னொரு கொஸ்டின், அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன். நல்ல வெயில் வந்து 40 டிகிரி 42 டிகிரி. சரியா? இது வந்து வெளியில போக வேண்டியது இருக்கு, 3 பேர் வெளியே போலான்னு டிசைட் பண்றேன். நான் சந்தோஷமா வெளியில போவா, பரவாயில்ல வெளியில போவோம், 42 டிகிரினாலும் போறேன். நீ சொல்ற வெயில் எதுக்கு, நல்லா வீட்டுக்குள்ளேயே இருப்போம் அப்படின்னு சொல்ற. சிவா ஒண்ணு சொல்ற, இது யார் டிசைட் பண்றான்னு சொல்றேன் நானு. அதுக்குதான் சொல்றேன், இது நீ சொல்றல, நான் நிழல்ல இருந்து வெயிலுக்கு போறேன்னு சொல்றல, பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீ சொல்ற இடத்துலதான் பிரச்சனை இருக்கு. நீ வந்து நான் ஆல்வேஸ் பிலீவ் இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஓகேவா? நான் நிழல்ல இருந்த நிழலோட அருமையை நீ வந்து இப்போ நான் 3 நாள் வெறும் நிழல்லே இருக்கேன், வெயிலே பண்ணல, அதுவுமே எனக்கு கசகசன்னு இருக்கும். என்னடா வெறும் நிழல்ல இருக்கும், சூரியனே இல்லையேன்னு வேற. உனக்கு ஹிஸ்டரி கிடையாது, நம்ம ஃப்ரெஷ்ஷா அப்பதான் ஆரம்பிக்கிறோம் உலகத்துல இருந்து, ஹிஸ்டரி கிடையாது உனக்கு. அப்ப நீ நிழல்ல இருந்துன்னு சொல்றல, நிழல்ல இருக்கவே முடியாதுல்ல, வெயில் தான் நீ சொல்லிட்ட. ஜீரோத்துல இருந்து நான் வரேன் அப்படின்னா, ஜீரோங்கிறது காமன் தானே, எல்லாருக்குமே காமன். அது எப்படி பாடி டைப்போ எல்லாம் பாடி இருக்கு. நீ இரு நான் சொல்றேன், சூரியன்கிறது ஃபர்ஸ்ட் உன் மேல படுதுன்னா நீ அப்பதான் அது உணரவே செய்யற. அது வெயிலோ கஷ்டமோ நஷ்டமோ அது அப்பதான் நீ சென்ஸ் பண்ற. அதை நீ சென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாடி பேர் பண்ணுதா பண்ணலையாங்கிறது. உனக்கு பேர் பண்ணும், எனக்கு பேர் பண்ணல அப்படின்னா என்னால மூவ் பண்ண முடியாது. சரி, அப்படி எனக்கு பேர் பண்ணலன்னா என்னால மூவ் பண்ண முடியாது. உனக்கு பேர் பண்ணுதுன்னா நீ இன்னும் 2 ஸ்டெப் போய் பார்ப்ப. ஆனா உனக்கு வேற மாதிரி சென்ஸ் இருக்கும், சென்சேஷன் உனக்கு மாதிரி ஒன்று இருக்கும், எனக்கு வேற மாதிரி இருக்கும்ல கண்டிப்பா. இல்ல அதான் நான் புரியல, அதான் நான் கேக்குறேன். நீ வந்து ஜீரோன்னு சொல்லிட்ட, ஜீரோனா 3 பேர். ஜீரோனா அப்படி சொல்லல நானு, எனக்கு ஒரு சென்ஸ் இல்ல, நான் ஜீரோனா அப்படிதான் பிறந்திருக்கேன்னு சொல்லல. ஏதோ கொஞ்சம் ஹிஸ்டரி இருக்குன்னு வச்சுக்கோ. ஹிஸ்டரி இருக்குன்னா நான் ஏற்கனவே 1-2 தடவை போயிட்டு வந்திருக்கேன் நானு. அப்போ உனக்கு நீ ஏற்கனவே 1-2 தடவை போயிட்டு இருந்தா உனக்கு தெரியும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அது நிழல் வரும். ரெக்கார்ட் ஆயிருக்கு, இங்க இருந்தே நான் சுகமா இருந்துக்கிட்டுமா. ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் கொஸ்டின் வந்து நான் என்ன கேட்க வரேன், இப்ப நான் செகண்ட் டைம் போறேன்னு நினைச்சுக்கோ, நீ சொல்ற, நான் சொல்றேன் ஓகே 40 டிகிரினாலும் பரவாயில்ல, நான் வெளியே போலான்னு நினைக்கிறேன். உனக்கு உன் ரெக்கார்டு என்ன சொல்லுது? இல்ல நான் வெளியில போக மாட்டேன், நான் நிழல்ல இருந்துக்கிறேன்னு சொல்லுது. சிவாக்கு என்ன சொல்லுது? சிவா என்ன சொல்லுது? நான் வந்து போவேன், ஆனா நான் வந்து கொஞ்சம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு போவேன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. இல்லாட்டா நான் போயிட்டு வந்து நான் குளிச்சுக்கிடுவேன்னு சொல்லுது. ஸோ இதை யார் டிசைட் பண்றாங்கன்னா, எனக்கு வந்து மென்டல் கிண்டல் ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்மளோட பாடி, பிசிக்கல் பாடி வந்து டிசைட் பண்ணுது. சரியா? நம்ம பாடி வந்து டிசைட் பண்றதால நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். ஸோ அந்த பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் வந்து சில பேர் பண்றாங்க, பானை செய்யற பிடிக்குது சிலருக்கு, சிலருக்கு வெளியில போய் வேலை செய்யறது பிடிக்குது, சிலருக்கு உள்ள உட்காந்தே வீட்டுல உட்காந்தே வேலை செய்யறது பிடிக்குது, நிழல்ல உட்காந்தே வேலை செய்யறது பிடிக்குது. இப்படி டிஃப்ரெண்டா ஆகுதுல. எனக்கு ஏன் ஆங்கிள் யோசிக்குதுன்னா, ஜாதினா எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இப்படி ஒரிஜின் இப்படிதான் இருக்கும். இத வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படி போய்கிட்டே சொல்றாங்கன்னு நான் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண வந்தேன் நான். எனக்கு ஏன் ஆங்கிள் நீங்க வந்து இப்ப நீங்க வந்து பிசிக்கலா கேஸ்ட் உருவாகிருக்கும், பிசிக்கல் பாடி தான், எல்லாமே பிசிக்கல் தான். அவங்களுக்கு என்ன தேவைன்னா பாடி செட் ஆகுறதுனால எனக்கு அது உடன்பாடு இல்ல. எனக்குமே உடன்பாடு கிடையாது. பாலா சொன்ன பாயிண்டே நான் திரும்ப பேசுறேன். பாலா சொன்ன பாயிண்டே நான் வேற மாதிரி ரீப்ளேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதே உலகத்துல 3 பேருமே நம்மள இறக்கி விட்டாங்க. நீ ஏதோ ப்ரீ டிஃபைன் நாலேஜோட வரல, எனக்கு ப்ரீ டிஃபைன் நாலேஜ்லாம் இல்ல. எனக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இருக்கு. நீங்க 3 பேரும் சேர்ந்து இங்க இருக்கிற குமிஞ்சு கிடக்கிற கல்லெல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு சின்னதா ஒரு 4 செவுரு மட்டும் வச்சு ஒரு கூரை மாதிரி போடணும். கல்லுலயே கூரை ஏதோ ஒண்ணு பண்ணி ஒரு வீடு பண்ணணும். இதுதான் டாஸ்க். ஓகேவா? இங்க இருந்து ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? கல் இங்க இருக்கு, ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 பேருக்குமே ஒரு வேலை இருக்கு. கரெக்டா? இப்போ 3 பேரும் நம்ம டாஸ்க்ல இறங்குறோம். நம்ம 3 பேருக்குமே தெரியும் வீடு கட்டணும், எப்படி கட்டணும்னு தெரியும், இல்ல இந்த கல் எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறது மட்டும் நமக்கு நாலேஜ் இருக்கு. ஓகேவா?
வெயில் மழை தண்ணி அதெல்லாம் நான் உள்ள கொண்டு வரல. ஸோ ரொம்ப சிம்பிளா நம்ம 3 பேருக்குமே ஒரு டாஸ்க். இப்போ ஃபர்ஸ்ட் வேலை நம்ம 3 பேரும் டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகே பாலா நீ வந்து இங்க இருந்து கல் எடுத்து கொடு, நான் இந்த கல்லை இங்க இருந்து இங்க டிரான்ஸ்போர்ட் பண்றேன். சிவா நீ இந்த கல்லை அன்லோட் பண்ணி ஒன்னா அடுக்கி வை. இங்க வந்து ஸ்கேட்டர்டா கிடக்குற கல்லை நீ ஒன்னொன்னா அடுக்கி வை. நான் உனக்கு வந்து இங்க இருந்து இங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குற வேலை. இந்த 3 வேலை இருக்கு 3 பேருக்கும். இது யார் அத்தாரிட்டிக்கு யார் அத்தாரைஸ் பண்ற? இந்த வேலை நீ பண்ணணும் இது யார் டிஃபைன் பண்ணுறது? அத்தாரிட்டி சொசைட்டி நம்ம லீட் பண்ற நேச்சரோட காலே அதுதான். நேச்சர் அதான் சொல்றேன் இல்ல. இப்ப நீ வந்து என்ன சொன்ன, இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ற ஒரு ஆளு கெட்டு அடுக்கி வைக்கிற ஒரு ஆளுன்னு சொன்ன, இன்னொருத்தர் ஒரு ஒர்க் பண்ணுவாருன்னு. இந்த இதை யாரு டிஃபைன் பண்றது? இந்த இதுக்கு ஒரிஜின் யாரு? இந்த இதுக்கு அது நம்ம 3 பேர் பேசிக்கிறோம். அது என்ன இல்ல, அது பேசிக்கிறோம். அந்த கம்ஃபர்ட் லெவல் யாரு கொண்டு வர்றது? இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னா அதுதான் சொல்றேன். இப்போ நீயும் நானும் பேசுறோம் போல, நீ நானும் சிவா 3 பேருமே தான். யாருமே இல்ல, நீங்க 3 பேர் சேர்ந்து இந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு போயாச்சு. யாரோ ஒருத்தங்க போயிட்டாங்க நம்மள. ஓகேவா? இது சாரா பாலைவனத்துல இருந்து விட்டு போயிட்டாங்க நம்ம 3 பேர்த்தையும். ஓகேவா? இங்க கிடக்குற ஒரு 100 கல்லோ 1000 கல்லோ எடுத்துட்டு கொண்டு போய் அங்க வச்சு அங்க அந்த வீட்டை அடுக்கி வச்சு சும்மா வச்சு பூசாட்டியும் பரவாயில்ல ஒரு 4 செவரு வச்சு ஒரு வீடு மாதிரி கட்டணுங்கிறத நமக்கு டாஸ்க் கொடுக்கப்பட்ட டாஸ்க். ஓகேவா? இவ்வளவுதான். இப்போ நம்ம 3 பேரும் டிசைட் பண்றோம். டிசைட் பண்ணதுல ஒரு பாயிண்ட்டுக்கு அரைவ வரும். நீ பாலா இங்க இருந்து எடுத்துக்கூடு, சிவானி அங்க அடுக்கி வை, நான் கொண்டு போறேன். இல்ல இதுல டிஃபர் ஆகும் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. ஒரு ஆள் வந்து நீ டிரான்ஸ்போர்ட் பண்றேன்னு நீ சப்போஸ் இனிஷியேட் பண்றேன்னு நினைச்சுக்கோ, டிரான்ஸ்போர்ட் பண்றேன்னு உனக்கு அங்க செல்ஃபிஷா உனக்கு அந்த தாட் எதுக்கு வந்தது? நீ டிரான்ஸ்போர்ட் பண்றேன்னு மேபி நீ அடுக்க கூட செய்யலாம், இல்லாட்டா நீ இங்க இருந்து எடுத்து கூட கொடுக்கலாம். ஏன் உனக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றேன்னு வந்தது? இந்த தாட் இங்க இருந்து வந்தது. லைன்ல முடிக்க விடல. சரி ஓகே. எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு இல்ல, எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, அதே மாதிரி உனக்கு ஒரு தாட் வருது இல்ல, நான் டிரான்ஸ்போர்ட் பண்றேன். அந்த தாட் தான் எங்க இருந்து வந்ததுன்னு பாக்கணும். அதான் சரி, நீ கண்டினியூ பண்ணு, நான் பாக்குறேன். வீடு கட்டணும்ல, அல்டிமேட் கோல் வீடு கட்டணும். அது யாராவது ஒருத்தர் எங்கேயோ ஒரு 3 பேர் 3 வேலை தான் இருக்கு. இந்த 3 வேலையில 3 பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். அவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே. அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம், இப்படி சொல்லலாம் சிம்பிளா. வேலையை ஷேர் பண்ணிக்கிறாங்க, மியூச்சுவலா ஷேர் பண்ணிக்கணும். இவ்வளவுதான் வேலை. ஓகே, 3 பேரும் ஷேர் பண்ணிக்கிறது தான் வேலை. பிரச்சனை எங்கிறத நான் சொல்ல வரேன். நீ பிரச்சனைக்குள்ளே வர விட மாட்டேங்கிற. பிரச்சனை எங்கன்னா நான் வந்து இப்போ வந்து நம்ம 3 பேரும் சேர்ந்து சிவா வந்து லோடு எடுத்து கொடுக்குறது, குனிஞ்சு எடுத்து கொடுக்கணும். 1000 கல்லு குனிஞ்சு எடுத்து கொடுத்துட்டான் சிவா. பர்ஃபெக்டா ஒரு கல்லு கூட உடையாம எடுத்து கொடுத்துட்டான். நானும் அது வந்து தலைமையில தூக்கி வச்சு, தலைமையில எல்லா கல்லையும் 10 கல்லு 15 சிவா ஒரு கல்லா எடுத்து கொடுப்பான். நான் 10 கல்ல தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டு வந்து கொடுப்பேன். நீ ஒவ்வொரு கல்லா வாங்கி சுத்தி அடுக்கி வைப்ப. 3 பேருக்குமே எஃபோர்ட் இருக்கு, இல்லன்னு இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம 3 பேரும் சேர்ந்து பர்ஃபெக்டா இந்த வேலையை முடிச்சுட்டு கோஆர்டினேட்டடா வேலை பார்த்ததுனால ஒரு ஷார்ட் ஸ்டாண்ட்லேயே பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, புரியுது. ஷார்ட் ஸ்டாண்ட்லேயே பண்ணிட்டோம் இது வரைக்கும். ஓகேவா? டக்குனு நமக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் கொடுத்துறாங்க, இதே மாதிரி இன்னொரு வேலை பாருங்கன்ட்டு. ஓகேவா? குனிஞ்சு எடுத்ததுனால சிவா என்ன சொல்லுவான், இல்ல எனக்கு முடிஞ்சு ஒழிக்குதும்பான். நான் இது என்ன செமக்கிறேன்பா கொஞ்ச நேரத்துக்கு. ஓகேவா? ஒரு எபிசோட் அது முடிஞ்சா 2வது எபிசோட் இது 3 பேருமே அக்ரி ஆகும். ஓகே, நேற்று நான் அந்த வேலை பார்த்தேன், இன்னைக்கு நான் இந்த வேலை பார்க்குறேன், நாளைக்கு இந்த வேலை பாரு அப்படின்னு இந்த சைக்கிள் ஒழுங்கா ரொட்டேட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். இந்த சைக்கிள் ஒழுங்கா ரொட்டேட் ஆயிருந்துச்சுன்னா இந்த காஸ்ட்ங்கிற பிரச்சனை வந்திருக்காது. ப்ரொஃபஷன் இஸ் ப்ரொஃபஷனா இருந்திருக்கும். சைக்கிள் 1 மினிட் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ல வர? அதாவது குனிஞ்சு ஒர்க் பண்ற, குனிஞ்சு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்றியா, இல்ல ரொட்டேட் பண்ணணுமா ஜாப? இல்ல ஆமா, அதாவது நான் வந்து குனிஞ்சு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். நான் சொல்றேன், எப்பா என்னால முடியாதப்பா, நான் அந்த வாட்டியா வந்து நான் அடுக்குறேன், நீங்க வர வந்து குனிங்க அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, அப்ப சிவா அடுக்கட்டும், நான் வந்து இந்த கல்லை எடுத்து கொடுக்குறேன், நீ கல்லை கொண்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்ல. இப்போ அடுத்து மூணாவது ரவுண்ட்ல 3வது வேலை கொடுக்கும்போது, இல்ல இப்போ வந்து சிவா நீ பண்ணிட்டல, இப்போ நான் சிவா நீ சுமந்து கொண்டு போ, நீங்க நான் என்ன எடுக்கிறேன், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தா அந்த வேலையை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு கேஸ்ட்ங்கிற ஒரு ஃபார்மேட் உருவாயிருக்காதுன்னு சொல்றாங்க விஜய். ஓகே, நான் இங்க ஜஸ்ட் ஒன்று ஆட் பண்றேன். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு கார்பரேட் வேர்ல்ட்ல கூட விட்டுரு, இன்னைக்கு வரையும் இது கன்சிடர் பண்ணலாம் கார்பரேட் வேர்ல்ட்ல. இல்ல பழைய இதுக்கே போயிருவோம். சிவா குனிஞ்சு பண்றான், நல்லா எக்ஸ்பர்ட் ஆயிருப்பான். நான் டிரான்ஸ்போர்ட் பண்றேன், நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன், எஃபிஷியன்சி கூடுது, இப்படிதானே திங்கிங் போகும். நான் முழுசா முடிச்சுக்கிறேனே. சரி ஓகே, முழுசா முடிச்சுக்கிறேனே. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு வேலையை முடிச்சுட்டோன்னு இருக்குல்ல, இங்க அப்ரிசியேஷன் ஒரு பாயிண்ட் வருது பத்தியா? இங்க நீ எவ்வளவு ஸ்கில்டா அந்த வேலையை முடிச்ச, நீ எவ்வளவு
ஆத்மார்த்தமா இந்த வேலையை செய்யறதுதான் இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நீ ட்ரையல் அண்ட் எரர்ல கட்டுறான். சிவா தான் வீடை கட்டிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. நீ பாலா வச்சு கல் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான், நான் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்கேன், தலைமையில 10 பிரிச்சு நடந்துகிட்டு இருக்கேன், எல்லா ஃப்ரெஷ் எனர்ஜி இருக்கும் நம்ம கிட்ட. ஓகேவா? சிவா இப்ப கட்டிக்கிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு வீடு கட்டுறா சிவா. அது அவ்வளவு பர்ஃபெக்டாலாம் வராது. ஃபர்ஸ்ட் தலைமையில 10 கல் என்னால தூக்கிட்டு போக முடியாது. 6 கல்லோ 5 கல்லோ தான் தூக்கிட்டு போவேன். சிவாவால உடனே எடுத்த உடனே 100 கல்லையும் எடுத்து கொடுத்துட முடியாது. ஒரு 5 கல் எடுத்து கொடுப்பா, ரெஸ்ட் எடுப்பாத்தோம். அது போக 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 பாடி டியூன் ஆகும். கரெக்டா? 1000 கல் அடுக்கி வைக்கிறதுக்குள்ள சிவாவோட ஃபர்ஸ்ட் 10 கல் எடுத்து வச்சால அப்போ அது கோணமோனதான் இருக்கும். சிவா ரீவர்க் கூட பண்ணி அது ஒழுங்கா பண்ண ட்ரை பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அமெச்சர்டா தான் இருக்கும் 3 பேருக்குமே. கரெக்டா? ஆனா எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி ட்ரெயின் ஆகிற வரைக்கும் அமெச்சர்டா ஏதோ ஒன்று வந்திருக்கும். ஆனா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த கொண்டு போறவன் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோயே. இந்த 6 கல் கொண்டு போற இடத்துல 2 கீழே போட்டான், உடஞ்சிருச்சு. புரியுதா? 2 கீழே போட்டா உடஞ்சிருச்சு. இங்க இப்போ வந்து நீ அப்சர்வ் பண்ற, ஏன்னா நீ கல் ஏற்றி விட்ட, பாலா கல் ஏற்றி விட்டுட்ட. இப்போ அடுக்கிறவன் அடுக்கிட்டு இருக்கான், அதை நீங்க உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க. ஒரு பெஸ்ட் எஃபர்ட்டுக்கு நான் சொல்றேன். அவன் என்ன தப்பு பண்றான்னு நீ பாத்துக்கிட்டு இருக்கன்னு வச்சுக்கோ. பாலா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான், இந்த சிவா என்ன தப்பு பண்றான்னு. அதாவது வீடு அடுக்கிறது அமைச்சரா இருந்ததை இன்னும் இந்த இடத்துல இப்படி சரி பண்ணிருக்கலாம். நீங்களே தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், நம்மளே தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு நம்மளே டியூன் பண்ண நம்ம நாலேஜை வளர்க்க ஆரம்பிக்கிறோமா? இதுல யாருக்காவது வந்து இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். நான் எடுத்து கொடுக்கறது ஒன்னொன்னா எடுத்து கொடுக்காம 2 கூட எடுத்து கொடுக்கலாம்ல, ஒரே டைம் 2 கல் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஸ்கில் ஆகும் அந்த இடத்துல. இல்ல ஒரே டைம் 4 கல்லும் தூக்கி கொடுப்பேன், அந்த இடத்துல ஸ்கில் ஆகும். ஓகேவா? நான் வந்து 6 கல்லு 8 கல்லு கொடுக்குற இடத்துல 6 தான் கொடுக்குறேன். 2 உடச்சு கொண்டு போய் கொடுத்தாலும் வீடு கட்டிட்டு இருக்கிற பாலா இருக்கான்ல, அவன் இன்னும் ஸ்கில் ஆகும். இந்த அரைக்கல்ல நம்ம எப்படி வைக்கலாம், ஜன்னலா வைக்கலாமா இல்ல வாசக்கடியில வைக்கலாமா, அவன் அதுல ஸ்கில் ஆகும். டீல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்கில் எல்லாம் இங்க வந்துட்டே இருக்கா. நான் ஒருத்தன் தப்பு பண்ணுவேன், நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பர்ஃபெக்டா 10 கல்லையும் தூக்கிட்டு போகலாம், 15 கல்லையும் தூக்கிட்டு போகலாம். எப்ப எனக்கும் வரலாம், தலைமையில 10 கிலோ ஒரே டைம் தூக்கிட்டு போக முடியாதுதான். எனக்கும் தலைவலிலாம் வரும், கழுத்து வலிலாம் வரும். ஆனா அல்டிமேட் பினிஷ்டு ப்ராடக்ட் இருக்குல்ல, பினிஷ்டு ப்ராடக்ட் பேசும்போது தப்பி தவறியாவது இன்பேலன்ஸா ஒரு வார்த்தை வந்துச்சு. வீடு கட்டணும் சூப்பரா, யார் பக்கம் கொத்தனா சூப்பர் வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. அது உனக்கு அதுதான் அங்க இருக்கிற பூஸ் பம்ப். அது வந்து பாலாக்கு ஒரு பூஸ் பம்ப். ஆமால நமக்கு சூப்பரா வீடு கட்ட வருது, நம்ம ஏன் கல் எடுக்கிற வேலையை எடுத்து கொடுக்குற வேலையை பார்க்கணும். நமக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து வாலண்டியர் பண்ணுவோம், நான் என்ன இதை பண்ணட்டுமா அப்படின்ட்டு வாலண்டியர் பண்ணி உள்ள வருவோம். அதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் பேசிஸ்ல சர்க்கிள் சைக்கிள் ஓடிட்டு இருந்த விஷயம் இப்ப நான் ஸ்கில் ஆயிட்டேங்கிற ஒரு இது உள்ள இருக்கிற என்ன சொல்லுவாங்க, ஒரு அல்ப பதரை வந்து தூண்டி விட்டுருவாங்க. இந்த அல்பம் வந்து அதை நோக்கி போவான். எனக்கு வந்து ஸ்கில் தெரியும், ஐ எம் ஸ்கில்ட் ஆன் தட். அப்புறம் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணி நான் அதை பெர்ஃபெக்ட் ஆயிட்டேன். ஓகேவா? இங்க ஒருத்தருக்கு அதை எடுத்து கொடுக்க தெரியலங்கிறவனை வந்து நம்ம அங்க ட்ரெயின் பண்ண மாட்டோம். நீ இதை நெக்ஸ்ட் டைம் வந்து இதை பண்ணு, இதை பெர்ஃபெக்டா எடுத்து கொடு, இதை பண்ணு, அவனை ட்ரெயின் பண்ண மாட்டோம். நான் ஸ்கில் ஆயிட்டேன். ஓகேவா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் ஸ்கில் ஆயிட்டல. அந்த வீடு கட்டினா பாரு, அவன் கட்டினான், இந்த வீடு கட்டின பாரு, நான் கட்டினேன், இதை விட சூப்பரா கட்டினா அப்ப எனக்கு வந்து கிரெடிட் இங்க வரும். கிரெடிட்ங்கிறது ஒரு ஸ்டார்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார். நடுவில் இருக்கவன் ஆவரேஜா ஒரு ஸ்டார் வாங்கிட்டு 3 ஸ்டார் ஆல்வேஸ் வாங்கிட்டு இருக்கான். டிரான்ஸ்போர்ட் பண்றவன், வீடு ஃபைனலா பண்ணிட்டு இருக்கிறவன் ஒரு 4.5 ஸ்டார் வாங்க ஆரம்பிச்சிட்டான். இங்க பண்ணிட்டு இருக்கிறவன் எடுத்து கொடுக்குறவன் ஒரு 2.5 ஸ்டார் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகேவா? இப்ப ஸ்டார் வைஸ் வேல்யூ மாறிடுச்சா? இங்க ஸ்டார் கிரெடிட் மாறுதா? ஆமா, ஸ்டார் மாறினதே உன்னோட சோசியல் ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. ஸ்டாருங்கிறது அவங்க செய்யற வேலைக்கு தானே, வேற ஸ்கில் செய்யற வேலை நல்லா இருக்கு. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், திரும்ப ஃபர்ஸ்ட்க்கு வரல. நீ ஃபர்ஸ்ட் அந்த வேலைக்கு திரும்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இதுல ரிவார்டு வந்து இப்ப வந்து ஒருத்தர் வந்து 3 பேரும் ஒரே மாதிரி எஃபர்ட் தான் போட்டிருக்காங்க. ஆனா ரிவார்டு ஒருத்தர் கிடைக்கிறது யாருக்கு ஜாஸ்தி கிடைக்குதோ, ஹைலைட் ஆகுறாங்களோ, வெளியில தெரியுது வந்து மேல் ஜாதின்னு அப்படி உருவான மாதிரின்னு கூட சொல்லலாம். அப்படிதான் மேல் ஜாதிக்கு மேல் ஜாதி வரைக்கும் போல புரியுது. அதனாலதான் யோசிப்பேன். தெரியும், அது மேலு கீழுங்கிற ஜாதிக்குள்ளே நான் போல. எனக்கு அது பிடிச்சி போச்சு. நான் அதுக்கு கம்ஃபர்ட்னு யாரும் ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. இல்ல இந்த கல் எடுத்து கொடுக்குறான் பாத்தியா, அவன் தான் சூப்பரா எடுத்து கொடுக்குறான்பா, கல் சூப்பரா ரெடி பண்றான், இல்ல கல் சூப்பரா எடுத்துக்கிறான், இவன் தான் 5 ஸ்டார் வாங்குறான்னு வச்சுக்கோயேன். ஒரு கல் கூட உடையாம பர்ஃபெக்டா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான், அது ஃபாஸ்டா எடுத்து கொடுக்குறான். அப்ப இவனுக்கு 5 ஸ்டார் இருக்கும். அப்ப எனக்கு வந்து என்னதான் முதுகொழி இருந்தாலும் சரி, உடம்பு இருந்தாலும் சரி, நான் இதுல பர்ஃபெக்ட். நம்ம இப்போ டெவலப்பரா இருக்கோம்ல, என்னதான் மண்டே கசக்கி புளிஞ்சு நம்ம ப்ரெஷர்லாம் ஏற்றி 40 வயசுல பிபி லோ பிபிலாம் வந்துருது, எல்லாம் வந்துருது. இருந்து நம்ம அந்த ப்ரொஃபஷன் வந்து வெளில போக மாட்டேங்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துருச்சு, நான் ஐ அம் அடாப்டட் டு தட்.
ஓகே ஓகே. இப்போ சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ எனக்கு புரியுது, இப்போ நீங்க சொல்ல வர பாயிண்ட் புரியுது. இப்போ வந்து ஒருத்தன் வந்து ஸ்கில் ஆயிட்டான், அவன் கம்ஃபர்ட்டுக்குள்ள போயிட்டானா அதான் பண்ணணும் விரும்புவான். கரெக்டா? அவன் வந்து இப்போ நான் பிரேக் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வருது விஜய், இல்ல இந்த டீம் நீங்க வந்து உங்க ப்ரொஃபஷனை ஸ்வாப் பண்ணிக்கோங்க அப்படின்னா யார் பண்ணுவா? யாரும் பண்ண மாட்டாங்க, யோசிப்பாங்க. இங்கதான் பிரச்சனை. நம்ம நம்ம 3 பேருக்கு இருக்கிற கான்ட்ராக்ட் 3 பேருமே எவ்ரி ப்ராஜெக்ட்ல ஸ்வாப் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து கான்ட்ராக்டாவே இருந்திருக்கும். இந்த கான்ட்ராக்டை பிரேக் பண்ணிட்டோம், எனக்கு இதான் வருது, நான் இதை பண்ணிடுறேன், உனக்கு அதான் வருது, நீ அதை பண்ற, எனக்கு அதுவும் வரும் இதுவும் வரும், ஆனா அதை விட இது பெட்டரா இருக்குன்ட்டு நான் ஒரு இடத்துல ஸ்மார்ட்டா ஒரு இடத்துல உள்ள பூந்துட்டேன்ல. கரெக்ட். அந்த இடத்துல நான் சூப்பர் சீட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். இப்ப நான் வந்து எனக்கு தெரியும், நான் அல்டிமேட் கிரெடிட் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அதை மெயின்டைன் பண்ணுவேன். அப்பா 2 ஸ்டார் இங்க வா, 2 ஸ்டார் இந்த வேலையை மட்டும் பாரு, 3 ஸ்டார் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வேலை வாங்கிட்டு 4 ஸ்டார் 5 ஸ்டார் வந்து அந்த வேலைக்குள்ளே இருந்துருவான். இது வந்து இப்போ ஸ்டார் கேட்டகரிக்குள்ள வந்துட்டான்ல, அவன் ஸ்டார். இப்போ அவன் அடுத்த ஜெனரேஷன் இதே வேலையை வந்து இப்போ உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் முடிய போகுது. அடுத்த பேட்ச் வருதுல, அந்த பேட்ச்ல அடுத்த ஜெனரேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு क्वेश्चन. இந்த இடத்துல நீ 3 பேரு டிஃபரெண்ட் ஒர்க் பண்ணி மீன்ஸ் டிஃபரெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்து நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணிட்டோம் என்ன ஒர்க் பண்றாங்கன்னு. ஆனா இந்த இடத்துல வந்து எல்லாமே எல்லாமே ஒரே எஃபர்ட் தான் பண்றாங்களா? ஒரே எஃபர்ட் தானா? ஆமா, ஒரே எஃபர்ட் தானே, சேம் எஃபர்ட் தான். ஆமா, எஃபர்ட் சேம் தான். ஓகே, எனக்கு இங்க ஒரு क्वेश्चन என்னதுன்னா, இப்ப ஒரு ஒரு மந்திரம்னு வச்சுக்கோ, ஏதாவது ஸ்லோகா மந்திரம் எது வச்சுக்கோ, சரியா? இத வந்து ரிமெம்பர் பண்ணி ரிசைட் பண்றது கஷ்டமா, இல்ல ஜஸ்ட் ஒரு தெருவுல போய் ஒரு குப்பைய வந்து கிளீன் பண்றது கஷ்டமான வேலையா? கஷ்டம் எதுவுமே இல்ல பாலா. அப்படி இல்ல. கேள்விக்கு என் சைட்ல இருக்கிற பதில் இதுதான். இது வந்து இன்னும் பெஸ்டா இன்னும் வந்து எனக்கு நான் பழக்கப்பட்ட இல்ல நான் ரொம்ப டே டு டே லைஃப்ல பழகுனது இல்ல. ஐ மீன் நம்ம உணர்ற விஷயம் இருக்குல்ல. இப்போ நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணி தான் போகுது. இப்போ கமல்ஹாசனோட இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டாலும் கமலும் பல விஷயத்துல சொல்லுவாரு. என்னன்னா, நான் வந்து பவன் ஸ்டார்லாம் கிடையாது, ஐ பிராக்டிஸ் மை செல்ஃப். இந்த இடத்துல இதுக்கு நான் என்ன பண்ணும்போது ஆல்ரெடி ரிஹர்ஸ் பண்ணிட்டு வருவேன். அந்த சீன் எமோட் ஆகணும்னா அந்த ஸ்பான்டேனியஸான எமோட்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த இடத்துல நான் இப்போ ரிஹர்ஸ் பண்றது ஸ்கிரீன் பேப்பரோ இல்லை டைலாக்ஸோ இல்லை இந்த மொத்த ஸ்டோரியோ இது எப்படி எமோட் பண்ணலாம். இதேதான் அஜித் பத்தி தெரியல, விஜய் ஆகட்டும் கமல் ஆகட்டும், இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த ரிஹர்ஸ் பண்ணி அது உன்னோட பயாலஜிக்கல்ல வந்து அது செட் ஆயிடும். இப்போ என் கூட நடந்த விஷயம், நான் பர்பஸா எல்லாருமே வந்து அடிச்சா அம்மான்னு கத்துவாங்க, இல்லை அப்பா அடிபட்டுச்சுன்னா சடனா ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அம்மான்றவாங்க, அப்பான்றவாங்க, இல்லை கடவுளேம்பாங்க, இல்லை ஜீசஸ் அப்படின்னு ஏதோ வாயில வார்த்தை வந்துடும், இமீடியட்டா ஒரு வார்த்தை வரும்ல. நான் என் பாடியை என் மைண்டை நானே ட்ரெயின் பண்ணேன். எப்படின்னா அடிபட்டுச்சுன்னா ராவணான்னு சொல்லணும்ட்டு நான் என் பாடி வாலண்டியரா ட்ரெயின் பண்ணேன். இப்போ என்னை வந்து யாராவது ஹிட் பண்ணிட்டாலே ஃபர்ஸ்ட் ராவணா அப்படின்னு தான் வரும். எனக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வருது. இப்போ எல்லாம் கடவுளேன்னு வரும்ல, அந்த இடத்துல நான் வந்து கடவுளே நான் சொல்லணும் ராவணான்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு என் பாடியே சப்கான்சியஸ் மைண்ட்ல அதை திணிச்சு ரொம்ப வருஷமா நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் வந்து அடிபட்டுச்சுனாலே ராவணா அப்படின்னா உட்காந்து முதுகுலியோ இருந்துச்சு ராவணா அப்படின்னு இருக்கேன். அது நீ உன்னை ட்ரெயின் பண்றதா? இப்ப பாலா கேட்ட பாயிண்ட்ல ஒரு மந்திரத்தை வந்து பைஹார்ட் பண்ணி பேசுறது, நீ வந்து பைஹார்டுங்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குல்ல. அதாவது இது நான் இன்னொரு எக்ஸாம்பிள், அப்படியே மந்திரத்தை வச்சுன்னா கம்யூனிட்டிக்குள்ள போயிடும். நான் இப்படி ப்ரொஃபஷனுக்குள்ள ப்ரொஃபஷனுக்கு திருப்புறாங்க. ஒரு டாக்டர் இருக்குல்ல, ஒரு டாக்டர் ஃபேமிலி இருக்குல்ல, அங்க வளர்ற ஒரு பையனோ பொண்ணோ கண்டிப்பா மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் அடுத்து என் பையனையும் டாக்டர் ஆக்கணும்னா இவன் என்னென்ன கோர்ஸ்லாம் படிக்கணும், எந்த இன்ஸ்டியூட்ல சேர்க்கணும், எந்த மெடிக்கல் காலேஜில் அவங்க சேர்க்கணும், அங்க எவ்வளவு டொனேஷன் கொடுத்து இவங்க திரும்ப இதே ப்ரொஃபஷனுக்கு தள்ளணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால சின்ன வயசுல இருந்தே எந்த ஸ்கூலோ இல்லை எந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த ஜீனுக்கு தெரியுமா, அந்த ஜீன் அடுத்த ஜீனுக்கும் தெரியும். அவங்க பரம்பரையா டாக்டரா இருப்பாங்க. ஓகேவா? நீ நல்லா பார்த்தோன்னா ஒரு 4-5 ஜென்ரேஷன் வெறும் டாக்டராகவே இருப்பாங்க. தாத்தா டாக்டர், அப்பா டாக்டர், மகன் டாக்டர். இப்போ இப்படியும் இருக்கும். தாத்தா சித்தா டாக்டரா இருந்திருப்பாரு, அப்பா மகன் சித்தா டாக்டரா இருந்திருப்பான். ஆனா பையனுக்கு தெரியும் சித்தா டாக்டர்ல வந்து அவ்வளவு இது இல்லை, அப்ப பையனை வந்து கொஞ்சம் மாடர்ன்ல போகப்போ அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் சயின்ஸ்ல மாடர்ன் இப்போ இருக்கிற மெடிசின்ஸ் அந்த மாதிரி டைவர்ட் பண்ணி எங்க தேவையோ அது அவங்களுக்கு தெரியும். என்ன கேட்டருக்குள்ள போகணும், இல்லை எந்த ஹைரார்க்கியை ஃபாலோ பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு மட்டுமே ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ மந்திரம் படிக்கிறவங்களும் அதே தான்.
சின்ன வயசுல இருந்தே அவங்க வீட்டுல சமஸ்கிருதம் வந்து பை டிஃபால்ட் இருக்கும். இப்போ கிறிஸ்டியானிட்டியில எடுத்துக்கிட்டேன்னா அவங்க வீட்டுல பை டிஃபால்ட் வந்து காலைல எழுந்திரிச்ச உடனே ப்ரேயர் படிக்கணும், வேர்சஸ் படிக்கணும். என் கூட ஒருத்தர் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் காலைல வந்துச்சு படிப்பாரா என்னன்னு குளிச்சுட்டு வந்த உடனே பைபிள் எடுத்து 2 வாசகம் ரீட் பண்ணிட்டு தான் வைப்பாரு. இது ப்ராக்டிஸ். அது அவங்களுக்குள்ள ஹாபி மாதிரி ஆயிடுச்சு. தூங்கி வச்சு நம்ம பல்லு வளர்க்குறோம்ல அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து குளிச்சு எடுத்து படிக்கணும். அது ஹேபிட். ஸோ அது தப்பி தவறியாவது அந்த வேர்சஸ் ஒரு நாளைக்கு ஒரு வேர்ஸ் படிச்சாலும் 365 நாள் ஒவ்வொரு தடவை ரீட் ஆயிடும். அவங்க 5 வருஷத்துல அது 5 தடவை ரீட் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ நீ என்ன சொல்ல வர, நான் என் கொஸ்டினுக்கு என்ன சொல்ல, அதாவது இப்ப வந்து திடீர்னு ஒருத்தர் குப்பை அள்ளிட்டு இருக்கிறாருன்னு நினைச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து திடீர்னு போய் நான் மந்திரமோ ஏதோ சொல்லணும், லேர்ன் பண்ணணும் அப்படி சொன்னா சொல்ல முடியாது. ஆனா அது அவங்கள மாதிரியே சேம் 2 பேரும் சேம் என்வாயர்மெண்ட்ல வளர்ந்துருந்தா மேபி இவரும் கத்திருப்பாருன்னு சொல்ல வர, அவ்வளவுதான். என்ன மேபி ஆமா. நான் வந்து மேபின்னு சொல்றதுக்கு ரீசனும் இருக்கு. இதுக்கு வந்து நான் வந்து ராமாயணம் பிலீவ் பண்ண, பட் இட்ஸ் மித்தாலஜிக்கல் ஸ்டோரி. அதுல ஒரு இடத்துல நான் படிச்ச இதுல ஒன்றும் சிவாக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதாவது ராமரோட ஆட்சி வந்து ராமராட்சி வந்து ராமராஜ்யன்னு பெருமையை பேசுறதுக்கு ஒரே ரீசன் தான் நான் ஏன் நம்புறேன்னா, அவரோட ஜென்ரேஷன் அதாவது அவரோட பீரியட்ல வந்து ஜாதிங்கிறது காஸ்ட் சிஸ்டம் கிடையாது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா அப்போ வந்து குழந்தை பிறந்த உடனே ஒரு குழந்தை பிறக்குதுல, குழந்தை பிறந்து ஒரு 5 வயசு 6 வயசு ஸ்கூலிங் பண்றதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் இருக்குல்ல, அது வரைக்கும் அப்பா அம்மா தான் வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் குருகுலத்துல விட்டுறாங்க. சரி, குழந்தைக்கும் பேரண்ட்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. குருகுலத்துல அடுத்த 15 வருஷம் 20 வருஷம் குருகுலத்துல மட்டும்தான் விளையாடுறாங்க. they learn the skills. அங்க குரு டிசைட்ஸ் who is capable, who is not capable, who is doing what அப்படிங்கறத குரு தான் ட்ரெயின் பண்றாரு. மேபி அங்கதான் கீ ஃபேக்டர் இருக்கு. அவருக்கு இந்த சொசைட்டிக்கு யாரு தேவைன்னு மேபி அவர் டிசைட் பண்ணணும். இந்த சொசைட்டிக்கு வந்து இப்ப நிறைய டாக்டர்ஸ் தேவை, ஏன்னா வார் வந்துருச்சு, இல்ல ஒரு நிறைய வாரியர்ஸ் தேவை, இப்போ வார் வரப்போகுது. அப்படியே அவர் ஏதோ ப்ரீ கால்குலேட்டடா ஏதோ ஒன்று டெவலப் பண்ணலாம் ஒண்ணு. அல்லது அந்த பர்சன்ஸோட ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி அவர் வந்து நீ வந்து மெடிசின் படி, நீ வந்து டாக்டர் படி அப்படின்னு அவங்க அப்படியே ட்ரெயின் பண்ணிடலாம். அப்ப என்ன ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மாறும். ஓகேவா? இப்போ இந்த 15-20 வருஷம் கழிச்சு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு திரும்ப இப்போ அந்த 15-20 வருஷத்துல அப்பா அம்மாவுக்கு வயசாயிடும்ல, அவங்க வந்து அவங்க பையனை வந்து கூப்பிடுறதுக்கு வருவாங்கல்ல, பையனோ பொண்ணோ கூப்பிட வருவாங்க. மோஸ்ட்லி பையன் தான். இந்த பொண்ணை வந்து அவ்வளோ இந்த கேட்டர்ல வைக்கல, பையன் தான். பையனை கூப்பிட்டு வரைக்கும் போது நீ கொடுத்துட்டு போன அந்த ஜென்ரேஷன் அந்த பீரியட்ல வந்து ஒரு 10 பசங்க சேர்ந்திருப்பாங்க. அந்த 10ல ஒண்ணு நீ சூஸ் பண்ணணும். வான் பையன் வான் தான் வரும்ல. நீ வந்து ஒரு தேரோட்டியா இருக்கிறனா உன் தேரோட்டி பையன் இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்க. ராஜாவோட பையன் ஸ்கூல்ல ராஜாவோட பையனை இதுல மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஒரு மெடிசின் பண்ற ஒரு டாக்டரோட பையன் இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பான். ஒரு காப்லரோ இல்ல ஒரு ஃபார்மரோட பையன் இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பான் இந்த குருகுலத்துல. ஓகேவா? இப்போ அந்த 4 பேரும் வந்து நிற்பாங்க. சூஸ் பண்ண வந்திருக்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து இதுல இருந்து யாராவது ஒருத்தர் பிக் பண்ணிக்கணும். அவங்க பசங்களை எடுத்துக்க மாட்டாங்களா திருப்பி? கிடையாது. இதுதான் குருகுலத்தோட பேஸ். குருகுலத்தை வந்து பெரியவங்களை மதிக்கணும். நீ உங்க பேரண்ட்ஸ் நாங்க டிக்ளேர் பண்றவங்களை வந்து நீங்க வந்து அடுத்த அவங்க கால முடிகிற வரைக்கும் நீங்க பாத்துக்கணும். இதுதான் அப்ப இருந்த பேஸ். ஒரிஜினல் அப்பா அம்மா போய் சேவ் பண்ணக்கூடாது அடுத்து அப்படி என்ன? அது வந்து ஸ்ட்ரிக்ட் கிடையாது. அது ரேண்டமா ஒரிஜினல் அப்பா அம்மாவை கூட பிக் ஆயிருக்கலாம். ஓகே ஓகே. ஆனா நீங்க வந்து நீ அடாப்டட் சைடு, நீ ஒரிஜினலாவே இருந்தாலும் யூ ஆர் அடாப்டட் கிட் ஆர் அடாப்டட் ஃபாதர் ஒரு பேரண்ட். அப்போ வந்து நீ என்ன ப்ரொஃபஷன்ல இருந்தியோ அந்த ப்ரொஃபஷனை நீ கண்டினியூ பண்ணலாம், வேரியா இருந்தாலும் வேரியா இருக்கலாம். அப்போ வந்து சொசைட்டி பேலன்ஸா இருந்துச்சு. சரி, குருகுலம் வந்து இன்னும் டீப்பா பேசுவோம். நம்ம பிறகு அடுத்த ஒரு டாபிக் பேசுவோம். அந்த குருகுலத்தையும் ஜாதியும் வச்சு எனக்கு ஒரு கொஸ்டின் வருதா. நான் இந்த இதை நீ வந்து ராமர் வாழ்ந்த காலத்துல வந்து குருகுலம் ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி தான் வச்சுக்கோயேன். பிரசன்ட்ல லிங்க் பண்றேன் நானு. அங்க வந்து குருகுலம் இருந்ததுன்னு சொல்றேன். சரியா? நான் என்ன நினைக்கிறேன், நான் ஒரு எங்க டாக்குமெண்டோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன கேள்விப்பட்டேன், தமிழ்நாட்டுல இந்தியால வந்து 19th century வரையும், அப்பனா ஈவன் தமிழ்நாட்டுல கூட ஈவன் 1940 வரையும் கூட நிறைய குருகுல் இருந்ததுன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட், நாட் வந்து ஃபெயில் ஸ்டேட்மெண்ட். சரியா? நீ அந்த குருகுலையும் இந்த குருகுலையும் நான் என்ன நினைக்கிறேன் சேம் டீச்சிங் நடக்குதுன்னு நான் கன்சிடர் பண்றேன். சரியா? அன்னைக்குள்ள இல்ல அதான் இல்ல நான் சொல்லும் போது 2 பாயிண்ட் சொன்னேன். ஐதர் அந்த
சொசைட்டியோட பேஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்து இன்னைக்கு வாரியர் வேணுமா இல்ல இன்ஜினியர் வேணுமாங்கிறத வந்து அந்த குரு வந்து டிசைட் பண்ணி வாங்க 10 பேர் வாரியர்ஸ் வாங்க 10 பேர் இதுக்கு வாங்கன்னு அவர் பிரிச்சு கூட எடுத்துட்டு போகலாம். இல்ல அந்தந்த பையனோட ஸ்கில்ல பேஸ் பண்ணி அவர் சொல்லியும் கொடுக்கலாம் அந்த ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ அது அங்க டிஃபர் ஆகுது. அங்க ஏதோ ஒரு வேலை நடக்குது, அது எனக்கு கிளியரா இல்லை. பட் அது பொல்யூட்டடா இல்லை. அது வந்து பியூரா அந்த பையனோட ஸ்கில் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குன்னா அந்த பையனுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அது வந்துடும். இல்லைன்னா நீங்க வாரியரா இருக்கிற பையனை கொண்டு போய் மெடிசனுக்கு வந்து திணிச்சிருப்பேன். ஏன்னா இப்போ மெடிசன் டாக்டர்ஸ் தேவை நிறைய. மாதிரி ஒரு நோய் வந்துகிட்டு இருக்கு. நான் வந்து ரெகுலர் எஜுகேஷன் பத்தி சொல்லல. நான் என்ன சொல்றேன், நம்ம பாரம்பரியம் குருகுல் வந்து வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப குருகுல் வந்து ஜாஸ்தி கிடையாது. அங்க எங்கேயாவது 1-2 இருக்கும். யாராவது பந்த், யாராவது சாது, யாராவது ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க. ஓகே, அதை விட்டுரு, அந்த இது வேண்டாம். நம்ம ஸ்கூல் படிப்புன்னு இருக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்கூல் நார்மல் ஸ்கூல் டை கட்டிட்டு நம்ம போறதுக்கு முன்னாடி, இங்கிலீஷ்காரங்க மாதிரி போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து குருகுல் தான் இருந்தது. இது வந்து ப்ரூஃப் இருக்கு. நான் வேணா ஒரு டாக்குமெண்ட் கூட ஷேர் பண்ண பிறகு ப்ரூஃப் இருக்குன்னு வச்சுக்கோ. ப்ரூஃப் இருக்குன்னா அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்பனா சேம் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன். நீ இல்லைங்கிற, அதனால நான் சொல்றேன், அந்த எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி இருந்திருந்தா ஜாதி வந்து 1910க்கு முன்னாடி கிடையாதான்னு என் கொஸ்டின். அதான் நான் திரும்பவும் வரேன். ஜாதிங்கிறது நீ ஜாதிங்கிற வார்த்தையில பாக்குறேன், நான் ஒர்க் ப்ரொஃபஷன் பேசுறேன். அதனாலதான் நான் பேசும்போது நீ வந்து வாரியர். நான் இங்க ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீ அதுக்கு சொல்லு. நான் இன்னொன்னு கூட அந்த இதை ரீட் பண்ணேன். அந்த குருகுல் இருந்ததுன்னு சொன்னாங்கல்ல 1910ல. அத வந்து குருகுல் நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே பிராமின்ஸ் நிறைய இருப்பாங்க, 90% இருப்பாங்க, வேறவங்க எல்லாம் படிக்க போடலன்னு இருந்தாங்க. ஆனா ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட்ல எல்லா கேஸ்ட் இருக்குல்ல, எல்லா கேஸ்ட்களும் அந்த குருகுல்ல ராமராஜ்யத்துல இருந்தாங்களே. இது வந்து நீ வந்து ராமராஜ்யத்துக்கும் இது நடந்துதா நடக்கலையான்னு அது ரெக்கார்டு இல்லை. ஆனா நான் வந்து ஒரு 1910ல இருக்கிற ரெக்கார்டு சொல்றேன். இந்தியால இருக்கிற தமிழ்நாட்டுல ஒரு ஊர்ல 1910ஓட ரெக்கார்டுல வந்து எல்லா ஜாதிக்காரங்க, ஈவன் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஜாதி இருக்குல்ல, எல்லாருமே அந்த குருகுல்ல இருந்திருக்காங்க. சோ நீ அந்த குருகுல்ல இருக்கிறாங்கன்னா அந்த சிஸ்டம் ஃபாலோ ஆயிருக்குன்னா, எல்லாரும் படிச்சிருக்காங்கன்னா, நீ சொன்ன அந்த இதை சேம் இது ஃபாலோ பண்ணாலும் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ என் கொஸ்டின் என்னதுன்னா, அங்க வந்து ஜாதி வந்து இருந்திருந்ததான்னு கேக்குறேன் 1910ல. இல்லாட்ட பாலிடிக்ஸ் காண்டி தான் இப்ப அதை பெருசா ஹைலைட் பண்ணிட்டாங்களான்னு கேக்குறேன் நான். நான் திரும்பவும் சொல்றேன், நீ ஜாதின்னு ஹைலைட் பண்ற விஷயத்த நான் ஜாதின்னு பேசல, ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் இருந்துச்சு, ப்ரொஃபஷன் ஆல்வேஸ் தேர். அதனால தான் நான் கல்லு கட்டுற வீடு கட்டுற விஷயத்தை பத்தி சேர்த்து பேசுறேன். நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கேன். நான் வீடு கட்டிட்டு இருக்கேன்னா நான் ப்ரொஃபஷனல். அதுக்கு நீ இன்னைக்கு வேற ஏதோ ஒரு பேர் கொடுக்குற, சித்தார்ன்ற, கொத்தனார்ன்ற, இன்ஜினியர்ன்ற, அதுக்கு எதுவும் பேர் கொடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஓகே, இல்ல நான் நீ ரொட்டேஷன்ல நடக்குதுன்னு சொன்னேல, அந்த ரொட்டேஷன் நீ அந்த நம்ம டாபிக்ல இருக்கோம். ஏன்னா ரொட்டேஷன்ல நீ சொன்னல போய் பிள்ளைகளை வந்து விடுவாங்க, அது வந்து யாரு திறமையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க டெவலப் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் பேசிஸ்ல பண்ண மாட்டாங்கன்னு. நான் என்ன சொன்னேன், அந்த மாதிரி சிஸ்டம் ரொம்ப லேட்டஸ்ட் வரையும் இருந்திருக்கும். மேபி எனக்கு நான் அஸ்யூம் பண்றேன் அந்த மாதிரி இருந்திருக்கும்னு அஸ்யூம் பண்றேன் நானு. சோ அதுக்கடுத்து எங்க அது அந்த மாதிரி நீ என்ன சொல்ல வர? நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். நீ என்ன சொல்ல வர? இல்ல அந்த ஜாதி அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னு சொல்ல வரையா? இல்ல நான் அப்படி சொல்லல. நம்மளோட எனக்கு இது புரியல. எனக்கு இப்ப வந்து நீங்க குருகுலத்துல பேசிட்டு இருக்கீங்க கரெக்டா? இப்ப கடைசி சொல்றீங்க ஸ்டில் அந்த ஜாதி கண்டினியூ ஆயிட்டு இருக்கான்னு சொல்றீங்க. என்ன ஜாதி சொல்றீங்க, எதை சொல்றீங்க? அது நான் சொல்றேன். ஏன்னா 1910 இல்ல, நான் ஒரே ஒரு சொல்றேன். நம்மளோட டாபிக் வந்து விஜய் சொன்னால பேஸ்ல தான் இருக்கும். நம்ம இன்னமும் அந்த 3 பேர் வேலை செய்ய போறாங்கன்னு சொன்னேன்ல, அந்த இதெல்லாம் இருக்கும். அது வந்து ரொட்டேஷன் நடந்துருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது. ரொட்டேஷன் நடந்ததுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தான். இப்ப அவன் என்ன சொன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணி சொல்லியிருந்தான், ராமர் காலத்துல வந்து இந்த மாதிரி ரொட்டேஷன்ல தான் இருந்ததுன்னு சொன்ன, அந்த மாதிரி தான் லிங்க் பண்ணிருந்தேன். கரெக்ட் தானே விஜய்? கரெக்ட் பண்ணினேன். அந்த மாதிரி இருந்ததா ஒன்னு அஸ்யூம் பண்றேன். நான் என்ன சொல்றேன், குருகுல்னு சொன்னேன், எனக்கு ஒண்ணு நான் படிச்சது எனக்கு கிளிக் ஆயிருச்சு. 1910ல தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கூல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, காமனா ஸ்கூல் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குருகுல் சிஸ்டம் தான் இருந்திருக்கு. இந்தியா முழுக்க குருகுல் சிஸ்டம் தான் இருந்திருக்கு. சரியா? ஈவன் இந்த பாலிட்டிஷியன்லாம் வந்து இது ஆரம்பிக்கிற மாதிரி குருகுல் சிஸ்டம் தான் இருந்திருக்கு. அங்க வந்து நம்ம குருகுல் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், ஏதோ சமஸ்கிருதம் தான் சொல்லி கொடுப்பாங்க, பிராமின்ஸ் தான் இருப்பாங்கன்னு. அதுல என்ன போட்டிருந்தது, டேபிள் போட்ட என்னென்ன ஜாதி பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துருக்கும் போது
எல்லா ஜாதியும் அந்த 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 குருக்குள்ள இருந்திருக்காங்க. சரி, இது வந்து ரெக்கார்டு எங்கேயோ நார்த் தமிழ்நாட்டுல ஒரு இது மெட்ராஸ் ஸ்டேட்ல வந்து ஒரு இது இருக்கு. சரியா, நான் என்ன சொல்ல வந்தேன், நான் ரிலேட் பண்ண வந்தேன். சோ நம்ம வந்து இந்தியால 1910 வரையும் ஏன்னா ஜாதி பிரச்சனை பெருசா இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட விரும்புறேன். ஓகே, இவ்வளவுதான். ஜாதி பிரச்சனை வந்து ஓகே, நீங்க இந்த ஸ்கூல்ல எல்லாம் இருக்கிறாங்க, அதனால ஜாதி பிரச்சனைகள் இருந்திருக்குமாங்க டவுட் இல்ல இருக்கான்னு சொல்றேன். விஜய் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் படிக்க போடுறாங்க, எல்லாத்தையும் இது பண்றாங்க, எல்லா ஜாதிகாரங்களும் ரெக்கார்டு இருக்கு. ரொட்டேஷன் மாதிரி எல்லாத்துக்கும் யாருனாலும் என்னனாலும் படிச்சுக்கலான்னு ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைக்கிறேன் நான். ஜஸ்ட் கொஸ்டின் தான், அவ்வளவுதான். இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ இது வந்து என்னோட இந்த கான்வர்சேஷனோட ஸ்டார்டிங் என்ன எதுக்கு வந்தேன்னா, இது வந்து அழியுமா இல்ல ஒரு ஸ்டேட்ல நியூட்ரல் ஆகணும்ல, வருது, இது நியூட்ரல் ஆயிரும் நம்புறேன் நான். இல்ல அதான் நான் சொல்ல வரேன், இது எப்படி ஆகும்னு மெயின். நீ எப்படி ஆகணும் அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இப்ப அது பிரச்சனை இல்லை. என் பிரச்சனை வேற. என் பிரச்சனை வந்து அப்படி எப்படி ஆகும் ஏது ஆகும்னு பார்த்தா அது தனி டிபேட். அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு போய் நின்றுவோம். இது ஆகுமா ஆகாதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிலீவ் நமக்கு வரணும். ஆகுமா ஆகாதா? அதான் நீங்க சொல்றீங்க நியூட்ரலைஸ் ஆகும்னு நம்புறீங்களா? அது இன்னைக்கு கண்டிப்பா ஆகாது. என்னைக்கு ஒரு நாள் ஆகும் நம்புறீங்க. அந்த நம்பிக்கை வருதுன்னு கேட்கிறேன். நான் எப்படி நம்பிக்கை வருதுன்னா, நான் எனக்கு வந்து இந்த அவைக்கன்ஸ் வந்து கொடுத்தது வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். சீரியஸ்லி எனக்கு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவைக்கன்ஸ் கொடுத்தாங்க. அது வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கொடுத்தாங்க. ஆனா எனக்கு எல்லாத்துக்கூடயும் இது ரிலேட் பண்ண எனக்கு வந்து ரொம்ப ஆப்டா பட்டுச்சு. அதாவது அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ங்கிறது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுல ஏத்துக்கல, அப்புறம் அவங்க சொசைட்டில ஏத்துக்கல, அப்படிதான் இருந்துச்சு. இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் பிஃபோர் நடந்த விஷயம். ஓகேவா? ஆனா அவங்க வந்து ரொம்ப கேள்வி செஞ்சாங்க. அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்கல்ல, டிமாரலைஸ் பண்ணி ரொம்ப மட்டம் தட்டுறது, இதெல்லாம் சொசைட்டிக்குள்ள நடக்கதான் செய்யும். இத்தனைக்கும் நமக்கு தெரிஞ்ச பையனே இருந்தாலும், இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு பையனா இருந்தானா நம்மளே அந்த ஃபேமிலி ஒரு மாதிரி தான் பார்ப்போம். அந்த பையன் கூட நம்ம பழகவும் மாட்டோம். ஏன்னா நம்ம வீட்டுல நம்ம பேர் கிட்ட போயிடும். சொன்ன சிம்பிளா ஒரே ஒரு லைன் என்னன்னா, இதெல்லாம் கடந்து வந்துட்டோம். ஐ மீன் இதெல்லாம் கடந்து வந்துடுவோம். இன்னைக்கு அவங்களுக்கு தெரியல, நாளைக்கு இதை நம்ம கடந்து வந்துருவோம். அதாவது இன்னைக்கு இது வந்து நிறைய பேருக்கு பழக்கப்படல. ஆனா இது நிறைய பேருக்கு வந்து இது பழக்கப்பட்டதுக்கு அப்புறம் இது சாதாரண விஷயம் ஆயிடும். கடந்து வந்துருவாங்க. இது கடந்து வந்துடும். இந்த ஜென்ரேஷன் இது கடந்து வரணும்னா நம்ம அவங்கள போய் மாத்திட்டு இருக்க முடியாது. பேசுறவங்க பேசிட்டே இருந்து ஒரு 50 வருஷத்துல காணாம போயிடுவாங்க. அவங்க அந்த மைண்ட் செட்ல வந்து இப்ப 100% மைண்ட் செட்ல இருக்கவங்க வந்து 70% மாறும், 70% 50% மாறும், 50% மார்ஜின் கம்மியாயிடும். அப்புறம் கம்மியாயிட்டு அது நியூட்ரலைஸ். ஓகே, இது ஒரு தேர்ட் சொசைட்டி நம்ம கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது தேர்ட் ஜெண்டர் நம்ம கூட இருக்குன்னு சொல்லி அது நியூட்ரலைஸ் ஆயிடும். அதே மாதிரி நம்புறீங்க நீங்க. அது எப்படி ஆகுங்கிறதுக்கு வந்து மேபி இந்த 200 இயர்ஸ் 300 இயர்ஸ் சொல்றல, அந்த பீரியட் ஸ்பேன் பெருசா இருக்கலாம். ஆனா இதுவும் ஒரு ஸ்டேட் வந்து நியூட்ரலைஸ் ஆயிடும் தான் தோணுது எனக்கு. ஸோ நீங்க என்ன நீங்க இப்ப இந்த டிரான்ஸ்ஜெண்டரை பத்தி சொல்லும் போது, ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஓகே இப்படி ஒரு இதுன்னு பழக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி கொஞ்சம் அதிகமான புரிதல் ஏற்படும். ஓகே, அப்ப அவங்களும் ஒரு ஜெண்டர்ங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நியூட்ரலைஸ் ஆகுதுன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? நம்ம இதை மேப் பண்ணும்போது, கேஸ்டுக்கு மேப் பண்ணும்போது, ஓகே அப்ப எனக்கு என்னோட பாயிண்ட் வந்துடுறேன். நான் வந்து அவங்க எல்லாருமே டிரான்ஸ்ஜெண்டர் அப்ரிஷியேட் நான் சொல்ல வரல, இல்ல அவங்க டிமாரலைஸ் பண்ணி அவங்க கார்னர் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து இண்டிவிஜுவல், அது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஹார்மோனல் சேஞ்ச். மெடிக்கல் ப்ராப்ளம் நான் பாக்குறேன். இல்ல நான் முடிச்சிடுறேன். அது இந்த ஹார்மோனல் பிரச்சனையா தான் நான் அதை பாக்குறேன். ஓகேவா? அந்த பர்டிகுலர் பர்சனோட ஹார்மோன் ப்ராப்ளம் தான் அதை பாக்குறேன். அதை வந்து நீ ஒரு கம்யூனிட்டியா மாத்தணும், ஒரு ஜெண்டரை மாத்தணும்னு வச்சுன்னா அது அகெயின்ஸ்ட் நேச்சரா மாறுதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. அதாவது நேச்சர் வந்து ரீப்ரொடக்ஷன் இஸ் நேச்சர். யூ ஷுட் பி ரீப்ரொடியூசிங். என்னமோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்து நீ ரீப்ரொடியூசிவா இருக்கணும். ஓகேவா? அந்த கல்ச்சர் இருக்குல்ல, அந்த ஜென்ரேஷனோட ஒரு சொசைட்டி இருக்குல்ல, ஜென்ரேஷன் சொல்றத விட அந்த ஜெண்டரோட ஒரு சொசைட்டி இருக்குல்ல, தட் இஸ் நாட் ரீப்ரொடியூசிங். ஆமா, கரெக்டா? ஸோ அது சஸ்டெயின் ஆகாது, காலப்போக்கத்துல அது அழிஞ்சிரும். அது ஆட்டோமேட்டிக்கா எப்படி கடந்து வரும். அதாவது நீங்க வந்து அது நீங்க கம்யூனிட்டியா இருக்கும்போது அந்த கம்யூனிட்டி வளராது. ஆனா அந்த கம்யூனிட்டில பர்சன்ஸ் ஆட் ஆகிட்டே இருப்பாங்கல்ல, ஆட் ஆவாங்க. ஆனா அதனால ரீப்ரொடக்ஷன் நேச்சுரல் ப்ராசஸ்ல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பிறக்க முடியாதுல்ல, டிரான்ஸ்ஜெண்டர் பிறக்க முடியாது. அகேன்ஸ்ட் நேச்சர் நீ அழிக்காத. அதுவே ஒரு ஸ்டேட் வந்து டிமாரலைஸ் இல்ல.
அது வந்து வளரவே செய்யாது. ஒரு 10 மட்டும் தான் இருக்கும். சொல்ல வரேன்னா நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் பாயிண்ட். நீங்க சொல்றீங்க கம்யூனிட்டியை நம்ம ஒதுக்கிறது வந்து அகேன்ஸ்ட் ப்ராசஸ், நேச்சர் ப்ராசஸ், அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவங்களுக்கு வந்து நேச்சுரலா ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆகிறது கெப்பாசிட்டி கிடையாது, கிடையாது. ஓகேவா? ஸோ இதை வந்து செப்பரேட் கம்யூனிட்டியா உருவாக்க கூடாது, உருவாக்க தேவையில்லை. அதை வந்து நம்ம அவங்களை பத்தி ஒரு புரிதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்களும் அந்த பிரச்சனை நியூட்ரலைஸ் ஆயிரும் சொல்றீங்க. கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. இதே மாதிரிதான் நீங்க கேஸ்டுக்கு அப்ளை பண்ணணும், அப்ளை ஆகும் சொல்றீங்க. எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே. ஸோ என்னன்னா பேசிக்கலி இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்களேன், இது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க பழக்கப்படுத்திட்டீங்க, இதுதான் அதோட இயல்பு, இதுதான் இந்த இயல்பு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அது நியூட்ரலைஸ் ஆகும். கரெக்டா? கரெக்ட். இப்போ இந்த இயல்பு ஏத்துக்கும் போது இப்ப கேஸ்ட்னு வந்தீங்கன்னா இந்த கேஸ்டோட இயல்புன்னு புரிஞ்சுக்கணுமா? இப்ப எனக்கு இது வந்து ஒரு புரிதல் இருக்குது, இவங்களுக்கு வந்து இப்படிதான் இருக்கும், இவங்க எல்லாம் வந்து இது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, இயற்கை இதுன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த கேஸ்ட் பிரச்சனை இருக்கு. அவன் என்னடா அவன் இப்ப இங்க வரலாம், அவன் வந்து நம்ம வேற ஆளுங்க அவன் கீழே இருக்கான். இப்ப நீயும் நானும் இருக்கோம். இப்ப நம்ம 2 பேரும் வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கோம் நான் நம்புறேன். ஓகேவா? இது வந்து நம்ம 2 பேரும் வேற வேற காஸ்டோ இல்ல வேற கம்யூனிட்டியோ பிலாங் பண்ணுவோம். நம்ம ஏன் இந்த காஸ்ட்ல இருக்கோம் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம 2 பேரும் இந்த காஸ்ட சார்ந்தவங்களா இருக்கிறோம் அப்படிங்கறது மட்டும் தெரியும். அதாவது இந்த காஸ்ட் உனக்கும் எனக்கும் பேசுறது ஏதாவது ஒரு மனஸ்தாபமோ இல்ல இதை நான் பேசக்கூடாது, இது ஹர்ட் ஆகும் நினைச்சு நான் பேசுறேன், அது தன்மை. ஓகேவா? நீ ஒண்ணு ஃபாலோ பண்ற, அதை நான் வந்து தப்பு இல்ல நீ ஹர்ட் பண்ற மாதிரி பேசாத வரைக்கும் நான் நல்லவன் இல்ல கெட்டவங்கிற கேட்டகரிக்குள்ள வரேன். அதர் தென் தட் உனக்கு என்கிட்ட பேசுறது ஏதாவது பிரச்சனை இருக்கா, எனக்கு உன் கூட பேசுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. அப்ப இங்க நியூட்ரலைஸ் ஆயிட்டு தானே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சொல்றீங்க. அதாவது இப்போ வந்து கேஸ்ட்ங்கிறது வந்து ஒரு ஹிடன் லேயர் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ங்கிறது we know that she is a transgender or he is a transgender. ஓகேவா? still I know how to behave with him. ஓகேவா? நான் ஒரு பொண்ணு கிட்ட பிஹேவ் பண்றதும் டிரான்ஸ்ஜெண்டர் பிஹேவ் பண்றதும் எங்க இருக்குன்னா நான் எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறேங்கிறது பொறுத்தா இருக்கு. என் மரியாதை நான் அவங்கள மரியாதை நடத்துறது வந்து என் மரியாதையை நான் காப்பாத்திக்கிறதுன்னு அர்த்தம். அது பொண்ணா இருந்தாலும் சரி இல்ல இன்னொரு பையனா இருந்தாலும் சரி. எனக்கு வந்து விஜய் சொன்னால அதுல வந்து அக்ரியில், அதாவது காஸ்ட் வந்து எப்படி நியூட்ரலைஸ் ஆகும் இல்ல அப்படி சொன்னால ஒரு 50 வருஷம் கழிச்சோ அப்படி சொன்னாங்க. அத டைம் டியூரேஷன் விட்டுருவோம், ஆனா நியூட்ரலைஸ் ஆயிரும்னு சொன்னால எனக்கு அந்த இதுல வந்து ஹோப் இல்ல, நான் அக்ரியும் பண்ணல. காரணம் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் உனக்கு இப்ப உன்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா பாரு, அதாவது இப்ப நீ நானும் 2 பேரும் வேற வேற ஜாதி, சரியா பழகுறோம், எல்லாம் பழகுறோம், நியூட்ரலைஸ் ஆகுதுன்னு. இது பார்க்கதான் நியூட்ரலைஸ் ஆகுற மாதிரி தெரியுது. இது வந்து வெறும் சர்ஃபேஸ்ல தான் நம்ம பேசுறோம், அதனால நியூட்ரலைஸ் ஆகுற மாதிரி பேசுது. இது வந்து டைரக்டா வேரோட 2 சைடுல இருந்து சாயல. இது உண்மைதானே? இது வேறுனா இப்ப நீ என்ன சொன்ன நியூட்ரலைஸ்னா என்ன நினைக்கிற? நியூட்ரலைஸா ஒண்ணும் இல்ல, 2 பேரும் ஒண்ணுன்னு ஆயிடுற மாதிரி தானே, நியூட்ரல் ஆயிடுற மாதிரி தானே, நோ டிஃபரன்ஸ். நோ டிஃபரன்ஸ்ங்கிறது நீ யாருன்னு உனக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு உன் மரியாதை தெரியும், உனக்கே மரியாதை. இதுதான் இந்த நியூட்ரலைசேஷன் தான் சொல்றேன். இப்போ டிரான்ஸ்ஜெண்டரும் நானும் ஒன்னாயிர முடியாதுல்ல. இல்ல நான் வந்து ஒண்ணு ஆக முடியாது. ஒரு ஜெண்டரா இல்ல நான் சொல்றேன், டிரான்ஸ்ஜெண்டர்ங்கிறது ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையும் மெசிலியன்ங்கிற ஒரு வார்த்தையும் இல்ல ஆம்பளைங்கிற ஒரு வார்த்தையும் ஒன்னாயிடுமா? ஆனா நாங்க 2 பேரும் பக்கத்துல உட்காந்து பேச முடியும், நாங்க பக்கத்துல உட்காந்து பேச முடியும், ஒன்னா சாப்பிட முடியும். நான் அந்த லெவல்ல தான் பேசுறேன். எங்க பிரச்சனைனா நீ டிரான்ஸ்ஜெண்டரா நீ பக்கத்துல கூட வச்சு தூப்போ அப்படிங்கிற ஸ்டேஜ் கிடையாது. அது மாறிடும். உன்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸும் என்னோட சோசியல் ஸ்டேட்டஸும் உன்னோட மரியாதையும் என்னோட மரியாதையும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வரும்னு சொல்றேன் நான். இல்ல இதுல ரெண்டு இது இருக்கு. ரெண்டு பாயிண்ட் நம்ம மிக்ஸ் அப் பண்ணிட்டேன். ஒன்னு வந்து இப்ப நம்மள மாதிரி ஆளுகளும் டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு டாபிக் ஆயிடுச்சு. 2 பர்சன் சேம் பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் நானும் சிவாவும் வச்சுக்கோ, இல்லாட்ட நானும் நீ வச்சுக்க முடியாது, யாராவது 2 எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. 2 பேர் வந்து வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஜாதி. இது 2 டாபிக் ஆயிருது. உன் ஃபர்ஸ்ட் டாபிக் வரேன், டிரான்ஸ்ஜெண்டரும் நீ ஒன்னான்னு கேட்டா கம்ப்ளீட்லி பிசிக்கலா ஒண்ணும் கிடையாது, சரியா? இது தெரிஞ்ச விஷயம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகே, பிசிக்கலா ஒண்ணும் கிடையாது. நீ இத வந்து நியூட்ரலைஸ் ஆகணும்னா நீ வந்து கம்ப்ளீட்டா உன்னை ஓபன் பண்ணிட்டு, நீ ஹார்ட்டை ஓபன் பண்ணிட்டு நீ வந்து பழகலாம். ஓகே, நீ பழகலாம், டிஃபரன்ஸ் இல்லாம பழகலாம், அதெல்லாம் ஓகே. இது நியூட்ரலைஸ் ஆகுது. இந்த கேஸ்ல கூட நீ வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலா ஒரு இதுதான் பண்ணலாம், அதாவது பழகலாம்.
ஓகே. ஆனா உனக்கு எதுவும் பிரச்சனைன்னு இப்ப விஜய் பழகலாம்னு வச்சுக்கோ. இப்ப நான் வந்து போய் கொஞ்ச நேரம் ஆக்டிங் பண்ணலாம், அவங்க கூட நல்லவங்க மாதிரி ஆக்டிங் பண்ணலாம். ஆனா எதுவும் பிரச்சனைன்னு வரும்போது இத வந்து நானு பின்வாங்க. நான் அக்ரி பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல, அதனாலதான் நான் இப்படி பேசுறேன். நான் என் பாயிண்ட பேசுறேன். நான் வந்து கொஞ்சம் ஆக்டிங் பண்ணுவேன். ஆனா எதுவும் பிரச்சனை வரும்போது நீ வேற, நீ உங்கது வேற, நான் வேறன்னு சொல்லுவேன். சரியா? இது உண்மைதான். இது நான் அக்ரி பண்றேன் நானு. சரியா? இப்ப காஸ்ட் இது சொன்னா உன்ன மாதிரி ஆளுங்களா கடந்துருவாங்க. உன்ன மாதிரி ஆளுங்களா நாங்க கடந்து வந்துருவோம். அது ஓகே. அதான் சொல்றேன். இது வந்து என்னை மாதிரி ஆளுகெல்லாம் கடந்து வந்துரும். செகண்ட் பாயிண்ட். இப்ப செகண்ட் பாயிண்ட் வந்து இப்ப 2 ஜாதின்னு சொல்லிட்டேன். இப்ப 2 ஜாதின்னு சொல்லிட்டேன். சரியா? இந்த 2 ஜாதி ஒரே ஆளு தான். நானு நீ எல்லாமே மென் தான். சரியா? பாய்ஸ் மென் தான் எல்லாருமே. ஆனா சப்போஸ் நீ இப்ப சொல்லிட்டா எனக்கு நான் யாருன்னு தெரியும், எந்த காஸ்ட்னு. நீ யாருன்னு எந்த காஸ்ட்னு தெரியும். சரியா? நீ என்ன சொல்ற, இப்ப நம்ம பேசி நியூட்ரலைஸ் ஆயிரும்னு சொல்ற. நியூட்ரலைஸ் ஆகுது. ஆனா வேரோட போதான் நான் இங்க கேட்டேன். வேரோட உடைச்சி இல்ல எடுக்க முடியும். வேரோட அது எப்படி எடுக்கணும்னு நம்ம யோசிப்போம், இல்ல ட்ரை பண்ணுவோம், எதுனாலும் பண்ணுவோம். அது இன்னொரு டாபிக் அது. ஆனா ஆகல, வேரோட ஆகல. அதனால நான் இங்க ஜஸ்ட் கரெக்டா பாயிண்டோட சொல்றேன். நானு அக்ரி பண்ணலன்னு உன் பாயிண்ட்ல இப்பைக்கு முடியாதுன்னு அக்ரி பண்றேன் நானு. இதை எப்படி சரி பண்ணணும்னு வேணா இன்னொரு டாபிக் பேசிக்கலாம். நீயும் சொல்றது என்னன்னா இப்போதைக்கு முடியாதுதான் நீயும் சொல்ற. கரெக்டா? இப்ப முடியாது. ஆனா என்கிட்ட சொல்யூஷன் வந்து இல்ல. என்கிட்ட சொல்யூஷன் இல்ல. என்கிட்ட எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் நீங்க அவசியம் இல்லை. இப்ப இருக்கிற பிரச்சனை வந்து என்னன்னா, நீ அவனை கீழே ஆக்காத, இல்ல நான் உன்னை கீழே ஆக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் ஒண்ணுதாங்கிற ஸ்டேட்டுக்கு வருவோம். அந்த மென்டாலிட்டி ப்ரிப்பரேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஜாதியோட அடிப்படை இதுதான், இந்த ஜாதியோட அடிப்படை தான், 2மே ஒண்ணுதான். அப்போ இது 2மே தேவையில்லைன்னு கூட நம்ம எங்கேயாச்சும் நமக்கு தாட் வரும், ஐயோ இது அப்படியா அப்படியா. அது வந்து கம்ப்ளீட்டா எப்படி வச்சுக்கிறேனே. மேபி இப்போ சிவா வந்து லவ் மேரேஜ் பண்ணதுனால அதே கம்யூனிட்டிக்குள்ள வந்துச்சு, நானும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுனால அதே கம்யூனிட்டிக்குள்ள, நீயும் அதே அரேஞ்ச் மேரேஜ் பண்ண கம்யூனிட்டிக்குள்ள. நீ would you believe that in future நீ வந்து உன் பையனுக்கோ பொண்ணுக்கோ அதே காஸ்ட்ல தான் நீ பொண்ணு உள்ள பையனோ எடுப்ப நீ நம்புறியா? இல்ல நானு என் எக்ஸாம்பிளே நான் சொல்லிக்கிறேன். எனக்கு அது வந்து அது எடுப்பேனான்னு அது பர்சனலா போவேனா, நம்ம ஹைபோதெட்டிக்கலாவே பேசுவோம். அதனால 3 பேரும் ஹைபோதெட்டிக்கலாவே இருக்கும். இல்ல அதான் பிரச்சனையே. அதான் பிரச்சனையே. எனக்கு வந்து அந்த இதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஆனா நம்பிக்கை தான் நான் கேக்குறேன். இல்ல நான் ஆசைப்படுறேன். அதுவும் எனக்கு தெரியும். ஏன் ஆசைப்படுறேன்னா, இன்னைக்கு நீ வந்து உங்க அப்பா அம்மாக்காக உங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்பா அம்மா ஏன்னா ஃபேமிலி அப்படின்னு ஒரு பேக்ராப் இருக்குல்ல, அதெல்லாம் அதை தான் ஃபாலோ பண்ணுது. அதனால நீ அதை ஃபாலோ பண்ற. நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்க திரும்ப அதே எங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரேஷன் இன்னும் லைவா இருக்கு அப்படின்னா, நீ அவங்களுக்காக உன் பையனுக்கோ இல்ல மகளுக்கோ வந்து அதே கம்யூனிட்டி பார்ப்ப. பையனும் மகளும் வந்து சொல்லு உன் பையனும் மகனும் வந்து எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து விஜய் ஒருத்தர், அவர் வேற கம்யூனிட்டி. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து அவர் வீட்டுக்கு வருவாரு, சாப்பிடுவாரு, என் கூட பழகுவாரு, அதெல்லாம் இருக்கு. ஸோ ஐ நோ தட் கம்யூனிட்டிங்கிறது வந்து நியூட்ரல் தான். அப்ப நான் இன்னொரு அந்த கம்யூனிட்டியில ஒரு பையனையும் பொண்ணுனால என்னால ஏற்றுக்க முடியல. எனக்கு வந்து என் மென்டல் ப்ரிப்பரேஷன், மென்டலி நான் அவங்க கூட ப்ரிப்பேர் ஆயிட்டேன், செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படின்னு உன் பொண்ணோ பையனோ வந்து கேட்டாங்கன்னா நீ என்ன ரிப்ளை பண்ணுவ? ஓகே, நீ கொஸ்டின் வந்து நான் வேலிட் தான். நான் வந்து என்ன சொல்லுவேன், எனக்கு ஆசை தான். ஆனா என்னன்னா எனக்கு பாய்சன் கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ சப்போஸ் என்கிட்ட பாய்சன் இறங்கிருச்சு, இப்ப பாய்சன் இறங்கிருச்சு, இதை வந்து நான் இறங்கிருச்சு, இப்ப எனக்கு இறங்கிருச்சு, இதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் பாரு. எனக்கு சரி பண்ணணும்னு இருக்கு, ஆனா அதுக்கு மருந்து இல்ல என்கிட்ட. இது எப்படி சரி பண்ணணும்னு ஒரு டாபிக் சொல்றேன். மருந்து சொல்றேன் என்கிட்ட மருந்து சொல்றேன். இப்ப விஜய் இல்ல மருந்து என்ன சொல்றாங்க, இப்ப விஜய் சொல்றாங்கல்ல, நியூட்ரலைஸ் ட்ரை பண்றதுக்கு தான் வந்து உங்க பையனோ பொண்ணு வந்து கேக்குறேன். இந்த மாதிரி எனக்கு வந்து சொல்லி முடிக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு இது வந்து நீங்களும் உங்க ஃப்ரெண்டு விஜய்லாம் வேற கேஸ்ட், அதே மாதிரி நானும் எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, வேற கேஸ்ட் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. உங்க கையில இதான் மருந்து, இதுதான் வந்து உங்களுக்கு கிடைச்ச மருந்து, அந்த இதுதான் மருந்துன்னு உங்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். இப்ப நீங்க சொல்றீங்களா எனக்கு மருந்து இல்லன்னு சொல்றீங்களா பாய்சனுக்கு, அதுதான் மருந்து. இதை நீங்க இன்னைக்கு நீங்க பண்ணாதான் அடுத்து 2 ஜெனரேஷனுக்கு அப்புறம் நீங்க சொல்ற நியூட்ரலைசேஷன் நம்ம கைக்கு கிடைக்கும். இதுதான் வந்து இதான் மருந்துங்கிற எனக்கு தெரிஞ்சு இதான் மருந்து.
ஏன் சொல்றேன்னா இப்ப நீங்க 2 இருந்துச்சுன்னா இல்ல இல்ல மருந்து நீ கொடுத்துட்ட, மருந்து நீ உன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீ மருந்துன்னு சொல்லி குடுக்குற. எனக்கு அது மருந்துன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு அதான் பிரச்சனை. நான் மருந்துன்னு சொல்லிட்டேன். அந்த மருந்து வந்து கசப்பா தான் இருக்கும். சரியா, மருந்து ஜென்ரலா கசப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ இந்த மருந்து நீங்க இந்த மருந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க இப்ப சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் 2 ஜென்ரேஷன்ல இந்த மருந்து வந்து கரெக்டா வேலை செஞ்சுச்சு அப்படின்னா 3வது ஜென்ரேஷன்ல விஜய் சொல்ற நியூட்ரலைசேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. பிளஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி, உங்க சுத்தி உள்ள ஃபேமிலிக்கு நியூட்ரலைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்க வந்து இந்த உங்க பொண்ணு கேட்குறா அந்த மாதிரிப்பா அப்படின்ட்டு ஒண்ணு நீங்க சரி ஒத்துக்கிட்டீங்க. ஆனா அந்த 2 இருக்காங்களா, உங்க பொண்ணு உங்க மருமக இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள அந்த மருமகனுக்கோ உங்க பொண்ணுக்கோ அந்த பாய்சன் உங்ககிட்ட இருந்தோ அல்ல அவங்க அப்பாட்ட இருந்து கடந்துட்டு வந்துருந்துச்சுன்னா அந்த பாய்சன் என்ன பண்ணும், நீ வந்து நம்ம நியூட்ரஸ்லாம் கிடையாது, ஒண்ணு நான் ஏங்க இருக்கோ நீ இருந்துப்போ, இப்போ நம்ம பையனுக்கு வந்து ஒரு பையனுக்கு வந்து இவன் இந்த கேஸ்ட் தான் அப்படின்னு அடுத்த முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணா நம்ம இங்க பண்ண மருந்து வேலை செய்யலன்னு அர்த்தம். இல்ல எனக்கு பொறுத்தவரைக்கும் அந்த மருந்து வந்து இப்ப டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு சொல்றல, அதை எப்படி அடைக்கணும்னு அதான் மருந்து. உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? உனக்கு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இந்த சொசைட்டி அந்த மருந்து ஆல்ரெடி இன்ஜெக்ட் ஆயிடுச்சு. அதான் சொல்றேன், இன்ஜெக்ட் ஆயிடுச்சியா? சொல்லு. சொல்றேன். சொசைட்டி வந்து வேற, அதாவது நம்ம வந்து ஜாதிங்க ஒரு சின்ன குளத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? ஜாதிங்க ஒரு சின்ன குளத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து ஆல்ரெடி சொசைட்டி இன்ஜெக்ட் ஆகி லைக் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அங்கங்க எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆனா வேற ஒரு ஃபார்ம்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் முகஜாடி எல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் மிசோரம் ஸ்டைல்ல இருக்கும். மிசோரம் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல இருக்கும். ஆனா தமிழ்காரங்க எப்படி இருக்கு உனக்கு பாத்துருக்கியா? அந்த மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைல்ல இருக்குமோ? அப்படியே நம்ம இங்க மதுரையிலே குஜராத்ல இருந்து வந்தவங்க இருக்காங்க. நான் வந்து மதுரையில வந்து சௌராஷ்டிராங்க. அவங்க இங்க பொண்ணை கொடுத்தாங்க, இங்கே பொண்ணு எடுத்தாங்க, மர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ வடக்கும் தெற்கும் கலக்குது. அதாவது நான் அடுத்து சின்ன குளத்துல இருந்து பெரிய குளத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து உள்ள பெரிய ஒரு குளம் பாண்ட்ல இருந்து லேக்கை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ லேக்ல இருக்க பிரச்சனை என்ன? சௌராஷ்டிராவும் தமிழ்நாடும் கலங்குது. அங்க நீ சொல்ற இந்த ஜாதி இருக்கா இல்லையா அதுக்கு தனியா வரும். சௌராஷ்டிரால அந்த ஜாதிக்காரன் தான் தமிழ்ல இந்த ஜாதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா பார்க்க முடியாதுனால அவங்க கல்யாணம் பண்ணல. அவங்களுக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. பண்றாங்களா? சரி, ஓகே. எனக்கு எல்லா கம்யூனிட்டிலயும் நடக்குது. எல்லா பாய்சனுக்கான மருந்து ஸ்லோவா தான் இருக்கு. ஆனா இது ஜென்ரேஷன் பெரிய டைம் எடுக்கும், ரொம்ப பெரிய. அது வரைக்கும் இதெல்லாம் ஒரு இன்பிட்வீனுக்கான என்ன சொல்றது, ஒரு 2-3 லைட் இயர் ஆனது கூட ஆகும். அதனால இதெல்லாம் கடந்துடும். மருந்து இருக்குங்கிறான் சிவா. எனக்கு பார்க்க மருந்து வந்து நான் பாய்சன் தான் என் கையில இருக்கு, எல்லாத்துக்கும் நான் டிரான்ஸ்பர் கூட பண்ணுவேன் தான் எனக்கு உள்ளுக்குள்ள தோணுது. சரி, ஓகே.